சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா 9th தமிழ் புக்கு நியூ புக் தான் பார்க்க போகிறோம். இந்த நியூ சிலபஸ் படி வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பம் ஃபஸ்ட்டு இயல் வந்து பார்க்க போகிறோம். அதில் திராவிட மொழி குடும்பம், வளரும் செல்வம், தொடர் இலக்கணம், இதுதான். அடுத்து மொழித்திறன் பயிற்சி, இது மட்டும்தான் க்ரீன் கலர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் இந்த சிலபஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மிச்சம் இருக்கிற தமிழ் ஓவியமும் தமிழ் விடுத்துவதும் நம்ம ஜிகேல இருக்கிற தமிழ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்காக நம்ம படிச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ க்ரீனாக இருக்கிறது ரொம்ப அழுத்தி இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும். பட் மார்க் பண்ணாத ஓரளவுக்கு மேலோட்டமாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ ஃபஸ்ட் இயல் பார்க்க போகிறோம். 9th 10th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். 9th ஃபஸ்ட் இயல் வந்து பார்க்க போகிறோம். ரைட், பார்த்துருமா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரைட், தமிழை வணங்கி அமுதென்று பேர் அப்படின்னு ஆரம்பிப்போமா? திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்லேயும் இருக்கும். திராவிட மொழி குடும்பம்ல கட்டாயம் ஒரு கொஸ்டின் வந்துடும். அதனால் நல்லா படிச்சுக்கணும். ரைட், இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதை கரெக்டாக அப்படியே சொல்லிகிட்டே வருவேன். ஆல்ரெடி படித்தவங்க ரிவிஷன் மாதிரி எடுத்துக்காங்க. புதுசாக படிக்கிறவங்க நல்லா லேர்ன் பண்ணிக்காங்க. நல்ல ஷார்ட்கட் தான் கொடுக்க போகிறேன். இதே வீடியோ யூடியூப்பில் டிஜிட்டல் போர்டுலேயே நடத்தியும் கொடுத்துருக்கேன். அண்ட் மோர் தென் இப்போ கரண்ட் சிலபஸ் வந்திருக்கனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அண்டர்லைன் பண்ணதையும் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ரைட்டாப்பா? ஸோ ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓகே, மனிதர் கண்டுபிடித்த கருவிய மொழி. ஃபஸ்ட் இடத்துனாது மனிதர் கண்டுபிடித்த கருவிய மொழி. ஓகே, அது ரொம்ப ஈஸி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள், இது ரொம்ப முக்கியமான வரி. அது கலர் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அப்படி தான் படிக்கணும். மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் முதலியவற்றை பிறருக்கு தெரிவிக்க முயன்று. அப்போ என்ன, மொத்தம் 4 வகையானது இருக்குது. ஓவியம் மூலமாக தெரிவிக்கலாம், சவுண்டு மூலமாக தெரிவிக்கலாம், சைகை தெரிஞ்சுக்கலாம். நம்ம புதுசாக என்ன பண்ணால் மெய்ப்பாடுகள், உடம்பு அசைவுகள் மூலமாக கூட தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான். அடுத்து பருப்பொருள்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிகிறது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிறகு தெரிவிக்க பருப்பொருள்களை பயன்படுத்தி உணர்த்த முடிந்தது, நுண்பொருள்களை உணர்த்த இயலவில்லை. அப்போ பருப்பொருள்களை கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை உணர்த்த முடியாது, பருப்பொருளை வச்சு உணர்த்த முடியும். அப்போ ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினர். அப்படி தான் சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்திய ஒலி காலப்போக்கில் வளர்ந்தது. அப்போ என்னென்னா, உடம்பு சைகைனா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கை வாய்க்கிட்ட போகுதா, அப்போ சைகையும் வந்துருச்சு, ஒலியும் வந்துருச்சு. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. ரைட், ஓகே. இப்போ அந்த கான்செப்ட்டு புரிஞ்சிருச்சு. ஒரு ஒலிங்கிறது எப்படி எதற்காக உருவாக்கப்பட்டது. அப்போ நுண்பொருளை உணர்த்த இயலவில்லை, அதனால தான் ஒலிகளை உருவாக்குனாங்க அப்படிங்கிறதான். இப்போ காற்றை வச்சு நம்ம ஒரு இது காமிக்க முடியாது. ரைட்டு. அப்போ மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின. ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுவோம். இப்போ காடுகளுக்குள்ளே போனோம்னா அவங்க லாங்குவேஜ் வேறு, இப்போ தரைதளத்தில் போனால் ஒவ்வொரு லாங்குவேஜ் வரலாம். ஸோ பல மொழிகள் இப்படி தான் உருவாச்சு. இப்படி பல மொழிகள் உருவானதான் மொழி குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. ரைட், மொழிகளின் காட்சி சாலை அகத்தியலிங்கம். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய நாடுங்கிறது மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று யார் கூட்டினா அகத்தியலிங்கம். காட்சின்னா என்னது? அகம், மனசுக்குள்ளே காட்சிப்படுத்தலாம்ல. இப்போ ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு இப்போ சிஎம் ஆகிட்டார். ஒரு காட்சிப்படுத்தி பாருங்கள் மனசில், எப்படி சிஎம்மில் எப்படி உட்காந்துருப்பார், அந்த மாதிரி காட்சிப்படுத்துகிறோமா? அந்த மாதிரி அகம், அதான் மொழிகளின் காட்சி சாலைனா அகம், அகத்திய லிங்கம். இப்போ லிங்கம் மனசுக்குள்ளே நினச்சி பாருங்கள், வருதா? ஸோ காட்சி சாலைனா அகத்திய லிங்கம், மறந்துடக்கூடாது. 1300க்கும் மேற்பட்டு இருந்துச்சு. அது 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் பாருங்கள் 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் கிட்டத்தட்ட பாருங்கள். அது ரொம்ப, இந்த வரியை மறந்துடக்கூடாது. நம்ம 1200 1400லாம் இல்லை, 1300. அதில் 4 மொழி குடும்பமாக இருக்குது. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இப்போ இதில் 4 என்ன வந்திருக்கு? இந்தோ ஆசியா. இதில் ஆசியா வந்துருச்சா? வந்துருச்சு. இதில் ஆசியா வந்துருச்சு. அடுத்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெண்ணை கொஞ்சம் சின்னதாகிக்கலாம். ஓகே. அடுத்து திராவிட மொழிகள் வந்துருச்சா? திராவிட மொழிகள் வந்துருச்சு. நம்ம திராவிடம். ஆஸ்திரேலியாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்துருச்சு. சீனாவும் வந்துருச்சு. சீனா அந்த திபெத்திய எல்லையில். ஸோ இந்த ரவுண்டிங்லேயே இவ்வளோ மொழிகள் இருக்குது. 4 மொழி குடும்பங்களாக இருக்குது. ரைட்டு. அப்போ அகத்தியலிங்கம் தெரியும், 4 ஒலி குடும்பங்கள் தெரியும், நுண்பொருளாக பயன்படுத்த முடியல, அதனால தான் ஒலி வந்துச்சுன்னு தெரியும், மெய்ப்பொருளாக என்னன்னு தெரியும். ரைட். ஸோ பழமையான நாகரிகம் ஹரப்பா மொஹஞ்சதாரோ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சதான். அதில் திராவிட நாகரிகம்னு சொல்லி சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் திராவிட மொழி தான்ப்பா பயன்படுத்தினாங்கன்னு இன்றைக்கும் சில அறிஞர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் படித்தா தெரியும். ரைட். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமரிலப்பட்டர். இவர் என்ன பண்ணுறாரு? பட்டறையில் உட்காந்து உருவாக்குறாரு. இப்போ கேஜிஎஃப் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஜிஎஃப்ங்கிற வார்த்தையை பட்டறையில் உட்காந்து உருவாக்குவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி குமரிலப்பட்டர் பட்டறையில் உட்காந்து திராவிடம் அப்படிங்கிற சொல்லை உருவாக்குறாரு.
ரைட்டா. அப்போ ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். அடுத்து திராவிடா என்னும் சொல் பிறந்தது மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இப்படி தான் திராவிடாங்கிற வார்த்தை பிறந்துச்சு. அடுத்து ஹீராஸ் பாதிரியார் தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, இப்படி தான் திராவிடாங்கிற வார்த்தை வந்துச்சுன்னு சொல்கிறாரு. ஸோ பாதிரியார் என்ன பண்ணுவார், இப்போ ஒருத்தர் போய் கர்த்தரே நான் தவறு செஞ்சதெல்லாம் மன்னிச்சுக்காங்க அப்படிங்கிறாருன்னு வச்சுக்காங்கவே, அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவார், பாதிரியார் பேசி பேசி ரைட்டு இனிமேல் நீ தப்பு செய்யாத, நீ நல்ல முறையில் வாழு அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சமாக மாற்றுவார் அவரை. ஸோ அப்போ பாதிரியாருங்கிறத ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஹீராஸ் பாதிரியார். அப்போ தமிழ், தமிழா, தமிழா, அப்போ பாதிரியார் உங்களுக்கு ஞாபகம் வந்துடுறாரு. அதில் நம்ம இங்கே என்ன நம்ம நோட் பண்ணோம்னா, இதில் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணோம்னா, தமிழுக்கு அப்புறம் பாருங்கள் தமிழா, அடுத்து தமிழா. ஸோ ப்ராப்பர் லா, அதுக்கப்புறம் தான் லா, இந்த லா, ரைட்டா. அடுத்து டீ வந்திருக்கு, அடுத்தது இட்டு, அடுத்தது இத்து, ரைட்டா. அப்புறம் திராவிடா. அப்போ தீங்கிறத இந்த இதை எடுத்து விட்டோம்னா அடுத்து இத்தாகுது. இத்துக்கு முன்னாடி இது என்ன ஆகுதுன்னா இட்டாகுது. இட்டுக்கு முன்னாடி தான் இது டீ ஆகுது, ரைட்டா உங்களுக்கு. ஸோ அப்போ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ டீ, இட்டு, இத்து, அடுத்து திராவிடா. நம்ம இந்த ஆர்டரை கூட நம்ம மாற்றிடக்கூடாதுப்பா, அதனால் பார்த்துக்காங்க. மொழி ஆய்வுகள், பல அறிஞர்கள் ஆய்வு பண்ணாங்க, ரைட்டு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வடமொழி சொற்கள் தமிழில் மிகுந்து காணப்படுவதால் 18ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம்னு நினச்சிட்டாங்க எல்லோரும். எப்படி, அது யார் சொன்னால், இவர் தான், இந்த வில்லன் இருக்கார், நமக்கு வில்லன் இவர் தான். நமக்கு ஹீரோன்னா யார் தெரியுமா, ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். வில்லன்னா இவர் தான். வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்ணிட்டாரு, வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டார். அப்போ வடமொழியை ஆராய்ஞ்சு மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதல்ல குறிப்பிட்டார், ரைட். அப்போ வில்லியம் ஜோன்ஸோட வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னும் பேராசிரியர்கள் 1816 பப்ஸு, ரஸ்க்கு, க்ரீமு. பப்ஸு, ரஸ்க்கு, க்ரீமு. பொதுவாக 16 வயசு உள்ள காலேஜ் பசங்க, காலேஜ் பொண்ணுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 16 வயசில் எங்கே சார், பொதுவாக ஸ்கூல் பிள்ளைய பப்ஸு, ரஸ்க்கு, க்ரீமு இதானே சாப்பிடுவாங்க. அப்போ அந்த 1816ஆம் ஆண்டை சேர்ந்த பப்ஸு, ரஸ்க்கு, க்ரீமு சார், பாப்பு, ராஸ்க்கு, க்ரீம் சார், அதை அப்படி ஞாபகமாக வச்சுக்காங்கப்பா அப்படிங்கிறவங்க தான். அவங்களும் என்ன பண்ணுறாங்க, மொழி சார்ந்து ஆய்வுகளை பண்ணுறாங்க. அடுத்து தான் ஃப்ரான்சிஸ் எல்லிஸுங்கிறவர் தான் நம்ம தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒப்புமைப்படுத்தி தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை இந்த திராவிட மொழிகள்னு சொல்லி அவர் ஒரு ரெக்கார்டை சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் ஒரே இனமாக தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார். பார்த்துக்காங்க. அப்போ யார், ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் எலிக்குட்டி மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, துண்டை வந்துடுறாரு. அப்போ வில்லியம் தனியாக போயிட்டார், பேராசிரியர்கள் தனியாக போயிட்டாங்க, எல்லிஸ் தனியாக ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. அடுத்து வேறு யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களான்னா கண்டிப்பாக கோக்கன் அப்படிங்கிறதான். இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து மாறுபட்டவைங்கிறாரு. அப்போ டோக்கன் போட்டாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேயாவது போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன போட்டுருவாங்க, டோக்கன் போட்டுருவாங்கப்பா, நீ தமிழியன்பா, நீ ஃபஸ்ட் லைன்லேயே போ, ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்டுக்கு போகணும், உடனே உள்ளே விட்டுருவாங்க, சண்டே ஓடாத, அது மாதிரி டோக்கன் போட்டாங்க, அதான் கோக்கன். அப்போ தமிழியன் அப்படிங்கிற பெயரிட்டதோடு, அப்போ குமரிலைப்பற்றுனா திராவிடம் அப்படின்னு சொல்லை உருவாக்கியவர், முதல் குறிப்பிட்டவர். திராவிடம் என்னும் சொல்லை முதல் குறிப்பிட்டவர் குமரிலைப்பற்றர். அவருக்கும் இவருக்கும் வித்தியாசம் இருக்குது. தமிழியன் என்று பெயரிட்டதோடு வேறுபட்டவைன்னு சொன்னவர் யார், கோக்கன். மார்க்ஸ் முல்லரும் இதே கருத்தை இது பண்ணார். ஏன்னா அவருக்கு அப்படி தான் மார்க் கிடைக்கும். மார்க்ஸ் முல்லர் நான் எப்படி வச்சுருப்பேன்னா மார்க்கு அப்படின்னு வச்சுருப்பேன், ரைட். அடுத்து 1956 16 பப்ஸு, ரஸ்க்கு, க்ரீமு. 1956 திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம். கால்டுவெல் ஒட்டு போடுற வேலை யார் பண்ணுவா, வெல்ட் அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இரும்பு ஒட்டு போடுவாங்க. அப்போ ஒப்பிலக்கணங்கிறத ஒட்டிலக்கணம்னு வச்சுருப்பேன். கால்டுவெல் அவர் தான் இது பண்ணார், ரைட். இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் தெரிஞ்சதா. கால்டுவெல் மட்டும் இல்லை, இன்னும் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. முந்தி எப்படி வேணால் படிச்சிருக்கலாம், இப்போ எல்லாரையும் வச்சுக்கணும். யாருன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச தமிழ் பேரை மட்டும் ரவுண்ட் பண்ணுவோம். சுப்பையா, ராமசுவாமி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே மீனாட்சி சுந்தரம். எப்படி, சுப்பையா, மீனாட்சி சுந்தரம், ராமசுவாமி. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பேர், ரைட்டா. அடுத்து தெரியாத பேர்னா எமினோ, பரோ, அடுத்துக்கப்புறம் கமில சுவலபில், அடுத்து ஆந்திரனோ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டென் கனோ. இவங்களும் அறிஞர்களும் திராவிட மொழி குடும்பம் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஸோ இதில் நமக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை, யாரோ ஆராய்ச்சி பண்ணாங்க, அதான் எமினோ, ரைட்டா. பரோ அப்படின்னா பராக் பார்த்துக்கிட்டே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, ஓ இவ்வளோ மொழிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆந்திரனா ஆந்திராக்காரவங்களும் ஒரு லைட்டாக அங்கிட்டு வந்துட்டாங்க. ராமசுவாமி, மீனாட்சி சுந்தரம்,
சுப்பையா இது தெரிஞ்சதில்லை. அடுத்து ஸ்டென் கனோ அப்படிங்கிறது கண்ணுங்க அர்த்தமாக ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. கமில் சுவல பில்லு. ஸோ எல்லாம் ஆராய்ச்சி பண்ணதுக்கு பில்லு பேமெண்ட்டுக்கு பில்லும் வாங்கிட்டாங்க. ரைட்டு, முடிஞ்சு வச்சு. இப்போ கண்ணுங்க அர்த்தமாக ஆராய்ச்சி பண்ணாங்க, பராக் பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க, என்னமோன்னு ஆராய்ச்சி பண்ணாங்க, ஆனால் பில்லு வாங்கிட்டாங்க. ஆந்திராலையும் போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அடுத்து ராமசுவாமி, அடுத்து மீனாட்சி சுந்தரம், அடுத்து வந்து சுப்பையா. அடுத்து யார்? சுப்பையா. சும்மாரியா, ஏய் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது தொண்ணு பேசாதியா அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ரைட். அடுத்து திராவிட மொழி குடும்பம் தென் திராவிட, நடு திராவிட, வட திராவிடன் 3ஆக பிரிப்பாங்க. இந்த 3க்கு நம்மளுடைய கோல்டன் ஷார்ட்கட் படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். வடநாட்டிலேருந்து வேலைக்கு வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு. அவங்ககிட்ட நான் மவனே ஃப்ராடு பண்ண குறுக்கு ஒடிச்சு போடுவேன் அப்படின்னு முதலே கண்டிஷன் போட்டு தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஷார்ட்கட்டு. ரைட்டா? மவனேன்னா மால்தோ ஃப்ராடு சேச்சு குறுக்கு அவுச்சு அப்படின்னு சொல்லிடுறோம். அவ்வளோதான். ஸோ மால்தோ பிராக்குய் குறுக்கு. அப்போ வட திராவிடம்னாலே இங்கே ஸ்கிப் ஆகிடுறீங்க. இந்த 3 தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தமிழ் தென் திராவிடம் தெரிஞ்சுக்கிறத விட நடு திராவிடம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? நடு திராவிடம் விட தென் திராவிடம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதில் நடு திராவிடம்னா தெலுங்கு மட்டும் அங்கிட்டு ஓடிடுச்சு. தெலுங்கு பேசுகிறவங்கள நீங்கள் பாருங்கள், நல்லா புரியும் உங்களுக்கு. கன்னடம் பேசுகிறது கூட உங்களுக்கு டக்குன்னு புரியாது கண்டிப்பாக. ஏன்னா ஆனால் தெலுங்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓரளவுக்கு தமிழும் ஓரளவுக்கு தெலுங்கு கலந்தே வரும், புரியும் உங்களுக்கு. அப்போ தெலுங்கு மட்டும் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. மிச்ச வார்த்தையெல்லாம் விட்டுருங்க. ரைட்டா? இந்த பஜ்ஜி, இந்த கொய்யாப்பழம் இதெல்லாம் விட்டுருங்க. ரைட்டா? இங்கே வாங்க. தமிழ், மலையாளம், கன்னடம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். குடகு, துளு அப்படிங்கிறதெல்லாம் ரைட்டு. தோடா, கொரகா, இருளா, கொன்றுவண்டா டேய் அப்படின்னு இந்த தமிழ்நாட்டில் இப்போ பேசிகிட்டு இருக்காங்களே எல்லோரும், டேய் உன்னை கொன்றுவண்டா இருளா நான் பார்த்துக்கிறேன்டா டேய் அப்படிங்கிற மாதிரியே தான் இது இருக்கும். ரைட்டா? உங்களுக்கு இதெல்லாம் தென் திராவிடம். நடு திராவிடம்னா பஜ்ஜி நாய் மண்டையை உடச்சி போடுவேன், கொய்யாப்பழம் அப்படிங்கிற மாதிரி, இந்த ஹீரோ கொண்டா பைக் அங்கிட்டு இருந்தால் வருது சர்வீஸ்க்கெலாம் அப்படிங்கிற மாதிரி கூவி விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டலாம் வேறு மாதிரி இருக்கும். ரைட்டா? இப்போ நம்ம என்னென்னா ஒரு 2 மொழி கேட்குறாங்க. என்னென்னா கொரகா மால்தோன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கொரகானா நம்ம தென் திராவிடன் போட்டுருவோம், மால்தோனா வட திராவிடன் போட்டுருவோம். டக்குன்னு நமக்கு மைண்டுக்கு வந்துடும். ரைட்டு தானப்பா? ஸோ அடுத்தது 24 மொழிகள் தான் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இன்னும் 4 மொழி இருக்குது அப்படின்னா எருகலா, தங்கா, குறும்பா, சோழிக்கா. எருகலா, தங்கா என் தங்க குட்டி, என் குறும்பு குட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இது கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். எருகலா, தங்கா, குறும்பா, சோழிக்கா. ஒன்று எட்ரா, அதை எடுறா அப்படின்வாங்க. தங்கக்குட்டி என் குறும்பு குட்டி அந்த கல்லை எடுறா அப்படின்னு எடுக்கிறான். எடுத்து அவன் மண்டையில் ஓடுறாங்க. சோழி முடிஞ்சு போச்சு, போங்கடா முடிஞ்சு போச்சு. 28 மொழிகள் அப்படிங்கிறது தான். ரைட் அவங்களுக்கு? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை திராவிட மொழிகளில் அடிச்சொற்கள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், சூப்பர் வரி. தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருதம் கலப்பின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிக்கும் தொடர்பு இருக்கலாம். தொடர்புனா ஒரு கேட்டுக்கும் இன்னொரு கேட்டையும் மூடுறான். தொடர்பு இருக்கா? இருக்குது. அப்போ கால்டுவெல் வெல்டு கரெக்டாக வச்சுருக்காரு. சில கேட்டில் தனித்து இயங்குது, ஆட்டோமேட்டிக்கலாக கேட்டு இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தான் அப்போ கால்டுவெல், அதுவும் வெல்டு அடிச்சிருக்காரு. ரைட்டா? தமிழ் வடமொழியின் மகளன்று, தமிழ் வடமொழியின் மகளன்று அப்படின்னா இது வந்து கால்டுவெல். இது யார்? கால்டுவெல். ரைட். அடுத்தது இது வந்து சான்றை பொறுத்தளவுக்கு அடிச்சொல்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா? திராவிட மொழிகள் இப்போ ஒரே வார்த்தை தான். அடிச்சொல்னா ஒரே வார்த்தை தான், எல்லா மொழிகள்லையும் அப்படியே ஒட்டி வரும். ரைட்டா? என்னென்னப்பா அப்படின்னா மேக்ஸிமம் அந்த 3 சுழி அப்படின்னு வந்துட்டாலே மலையாளம் வந்துடுது. இங்கே கன்னடம் வந்துடுது, மேக்ஸிமம் மலையாளம் வந்துடுது. ரைட்டா? இப்போ இங்கே பாருங்கள், கண் அப்படின்னா ஓகே தமிழ் தெரியும். ரைட்டா? ஆயுத எழுத்து வந்தால் குறுக்கு. அப்போ ஆயுத எழுத்து வந்துச்சுன்னா குறுக்கு ஒடிச்சு போடுவாங்க. குறுக்கில் ஆயுதத்தை வச்சு அடிப்பாங்க. சிக்கனில் பஜ்ஜி போடுறாங்க இப்போல்லாம். ரைட்டா? அடுத்து தோடா கொன்று வண்டியை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொன் அப்படின்னா தோடா அப்படிங்கிறது. அடுத்து கண்ணு தெலுங்கு லூ அப்படிங்கிற இந்த லூ அப்படின்னு வந்தாலே தெலுங்கு அப்படின்னு தானே சொல்கிறோம். கண்ணு அப்படிங்கிற மாதிரி தெலுங்கு குடகு அப்படிங்கிறது. ஸோ இந்த கண்ணுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஆக வச்சுக்கலாமான்னா முடிஞ்ச வரைக்கும் ஆக வச்சுக்கலாம். திராவிட மொழிகள் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன. எப்படின்னா நம்பர்ஸும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ 3 சுழின்னு வந்துருச்சா, அப்போ மலையாளம். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புரியாமல் இருக்கும் மூரு அப்படின்னு, அது கன்னடம். இங்கே லூன்னு வர்றதுக்கு பதிலாக டூன்னு வந்துருச்சு, அவ்வளோதான். இது தெலுங்கு. அடுத்து மூஞ்சியப்பாரு துளுனா ஒரு துருத்துருன்னு இருக்கேன், மூஞ்சியை பாடுறா துருத்துருன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி.
இது தமிழ், அதெல்லாம் இந்த மாதிரியும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ரைட். ரூனா கன்னடம், 3 சொல்லினா மலையாளம். நம்ம அதெல்லாம் அங்கே ஆப்ஷனில் ஸ்கிப் ஆயிடலாம் சூப்பராக. இது குரில் நெடில், இதெல்லாம் தெரிஞ்சதான். குரில் நெடில் வேறுபாடு, பால் பாகுபாடு. பால் பாகுபாடில் இதில் இருக்கிறதுலே காமெடி என்னென்னா, கை விரல்கள் பெண் பாலாம், கால் விரல்கள் ஆண் பாலாம். பார்த்துக்காங்க. கால் தான் நம்ம கால், கை வந்து பெண் பால். ரைட்டா? அப்போ ரைட்டு. அடுத்து ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை காண முடிகிறது. இந்த மாதிரி வேறுபாடுகளை ஜெர்மன் மொழியிலையும் காணப்படுகிறதா. ரைட். முகத்தின் பகுதியில் கூட பிரிச்சுருக்காங்க. எப்படி? வாய் அப்படிங்கிறது ஆண்பால். ரைட்டு. மூக்குங்கிறது பெண்பால். ஆமாம், இப்போ பொண்ணு பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்க, மூக்கு மூலிமா அழகாக இருக்கணும் அப்படின்னு எதை எடுத்தாலும் மூக்கு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூக்கு அப்படின்னா பெண்பால். அடுத்து கண் அப்படிங்கிறது 2 கண் இருக்குல்ல, பொதுவாக தானே எல்லாத்தையும் பார்க்கும், அதான் பொதுப்பால். அப்போ வாய்ங்கிறது ஆண்பால், வாய்ங்கிறது ஆண்பால், மூக்குங்கிறது பெண்பால். அப்போ ஏன் சார், அப்போ நாங்கள் மாப்பிள்ளை பார்க்க போனால் அவர் வாய் பார்க்கணுமா அப்படின்னா, ஆமாம், வாய் கரெக்டாக இருக்கணும்ல. பல் இருக்கா, மாப்பிள்ளைக்கு பல் இருக்கா, பேச்சு வருதாலாம் பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி வாய் அப்படிங்கிறது ஆண்பால், மூக்குங்கிறது பெண்பால். அவ்வளோதான். கண்ணுங்கிறது பொதுவாக எல்லாத்தையும் பார்க்குறது, அப்போ பொதுப்பால் அப்படிங்கிறது. அப்போ இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கேட்டாலும், பொறுத்துகளை கேட்டாலும் சூப்பராக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ரைட்டாப்பா? ஸோ அடுத்தது, திராவிட மொழிகள் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. அக்ரிணை பொருள்களையும் ஆண் பெண் என்ற பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றுக்கென பால் காட்டும் விகுதிகள் இல்லை. அக்ரிநிலை பொறுத்தளவுக்கு பெருசாக விகுதிகள் இல்லை. மாடு வந்தது அப்படிங்கன்னு முடிச்சிடுறாங்க. வந்தது அப்படிங்கிறது, மாடு வந்தான், மாடு வந்தாள் அப்படின்னு எதுவும் இருக்கா? கிடையவே கிடையாது. ஆனால் உயர்திணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் ஆண்பால் பெண்பாலுக்கு அவள் வந்தாள், அவன் வந்தான், அவள் வந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக வந்தாங்கன்னா அவர்கள் வந்தார்கள்னு முடிச்சுருவாங்க. அதில் ஆணு வரும் பெண்ணு வரும். ஸோ அது பன்மையில் இல்லை. அப்போ ஒருமையில், நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? உயர்திணையில் ஒருமையில் அவன் வந்தான், அவள் வந்தாள் அப்படின்னு சொல்லி அந்த ஒருமையில் பால் பாகுபாடு இருக்குது. அது அக்ரிநிலை பொறுத்தளவுக்கு பெருசாக பால் காட்டும் விகுதிகள் இல்லை. ஸோ அதனால் வந்து தனிச்சொற்களாகவே ஆண் பெண் என்ற பகுப்பை உணர்த்தினர். கடுவன் மந்தி, களிறு பிடி. களிறுனா ஆண் யானை, பிடினா பெண் யானை. கடுவன்னா குரங்கு, மந்தினா பெண் குரங்கு, ஆண் குரங்கு பெண் குரங்கு. அடுத்து வினைச்சொற்கள். ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டுமே காட்டுமே தவிர திணை பால் எண் இடம் காட்டாது. ஆமாம், இப்போ வந்துன்னா யூ அப்படின்னா நீன்னு சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். அந்த இடத்துல வந்து யூ அப்படின்னு மாட்டை கூட பார்த்து கூட யூ ஸ்டூபிட் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. மாடை அப்படி சொல்லக்கூடாது. ரைட். ஏதோ ஒரு விலங்கை பார்த்து யூ ஸ்டூபிட் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் யூன்னா அது எப்படி வேணாலும் நீன்னு சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அப்போ அங்கெல்லாம் வந்து திணை உயர்திணையா அக்ரிணையா முப்பாலாம் சரி, எண்கள் அந்த இடம் எதுவுமே இருக்காது. இங்கிலீஷில் காலத்தை மட்டும் காமிக்கும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் மட்டும்தான் காமிக்கும். அப்போ திராவிட மொழிகள் வந்து அப்படி கிடையாது, தெளிவாக காட்டுது அப்படிங்கிறாங்க. வந்தான் உயர்திணை ஆண்பால் படற்கை ஒருமை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா? வந்தான்ங்கிறது உயர்திணை, கண்டிப்பாக ஒரு மனிதனை பற்றி குறித்தா அது உயர்திணை. வந்தான்ங்கிறது ஆண்பால். ரைட்டு. ஸோ வந்தான்ங்கிறது படற்கை. ரைட்டா? படற்கை அது ஒருமையில் இருக்குது. அப்போ இயல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளது. இவ்வியல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளது. அம்மொழியில் திணை பால் எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. திரும்ப மலையாளத்தில் மட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வியல்புக்கு மாறாக மலையாளத்தில் மட்டும் திணை பால் எண் இருக்கா, பால் காட்டும் விகுதிகள் இல்லையா. தனிச்சொற்களாகவே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும். தனிச்சொற்களாக தான் அங்கே இருக்கா. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். ரைட். காலந்தோறும் தமிழோட வரிவடிவ வளர்ச்சி அது நமக்கு தேவையில்லை. ரைட். திராவிட மொழியில் பொறுத்தளவுக்கு பழமையான இலக்கிய இலக்கணங்களை பார்க்குறோம். ரைட். இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். இப்போ தமிழ்னு எடுத்துக்காங்கவே, சிம்பிளாக பாருங்கள். தமிழ் நம்ம சங்க இலக்கியம் தான். முதல் இலக்கியம் தெரிஞ்சுக்கிடுவோம், அப்புறம் இலக்கணத்துக்கு போவோம். கன்னடத்துக்கு கவிராஜ மார்க்கம், கன்னடத்தில் ஒரு மார்க்கமாகத்தான் தெரிறீங்க, எங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தெலுங்குன்னா பாரதம் அப்படின்னா உண்மையாகவே பாரத தேசமே ஃபஸ்ட்டு உருவான ஸ்டேட்டு என்னது உங்களுக்கு மொழிவாரி மாநிலம் பிரிக்கும்போது தெலுங்கு தானே பயங்கரமாக இது பண்ணாங்க. சரி, பாரதம். அடுத்து மலையாளம்ங்கிறது ராமசரிதம். ராமர் காட்டுக்குள்ளே போனாருன்னு பொதுவாக நம்ம சொல்லுவோம். அது மலையாளம் அந்த கேரளா காட்டுக்குள்ளே வேணால் போயிருப்பார். அப்படி ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். ரைட்டாப்பா? ரைட்டு. அப்போ இதோட இலக்கணம் என்னென்னு பார்த்தா நமக்கு தொல்காப்பியம். ரைட்டு. அப்போ அங்கேயும் அவங்க எப்பயுமே ஒரு மார்க்கமாக தான் இருப்பாங்க, இலக்கியமும் சரி இலக்கணமும் சரி. அடுத்து தெலுங்கை பொறுத்தளவுக்கு ஆந்திர பாஷா. இது என்னையா பாஷா? ஆந்திர பாஷான்னு ஒன்று இருக்குது, அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ லீலா திலகம், அப்போ ராம லீலா முடிஞ்சு போச்சு.
இலக்கணம்னா லீலா, இலக்கியம்னா ராமர். அப்போ இங்கேயும் பிரச்சனை இல்லை. இவங்களுடைய புத்தகங்களை யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூவா. தமிழை பொறுத்தளவுக்கு ஒரு மூவ்மெண்ட்டில் போய்கிட்டே இருக்கும். மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாயில் அம்மா அப்பா அப்படின்னு அழகாக சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னடமும் தெலுங்கும் கலைஞ்சா அவ்வை சண்முகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வை சண்முகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ அவை சண்முகம்னு என்ன, கமலஹாசன் வந்து லேடிஸ் வேஷம் போட்டார். ஸோ 2 மொழியும் ஒன்று சேருது, தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே தமிழ் இலக்கணம் என்னென்னா அவ்வை சண்முகங்கிற மாதிரி. இங்கே வெறும் சண்முகம், அவ்வளோதான். அடுத்து வந்து மலையாளத்துக்கு மலையாள இலக்கிய வரலாறு, அவ்வளோதான். மலையாளத்துக்கு மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கு. சரி சரி, இதெல்லாம் ஓகே சார். இந்த இயர்ஸ் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. ஃபஸ்ட்டு வந்து கிமுவில் இருக்கும், ரைட்டா? இந்த கிமு எதுன்னு பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம தான் கிமு பொதுவாக சொல்கிறேன், 5ஆம் மற்றும் 2ஆம் நூற்றாண்டு வரை. இதில் வந்து பாருங்கள் 3ஆம் நூற்றாண்டு வரை. ஸோ கிட்டத்தட்ட கிமுங்கிற வார்த்தை வந்துட்டாலே தமிழ் தான். கிபிங்கிறது மிச்சதெல்லாம் கிபி தான், ஃபஸ்ட்டு தமிழ் தான், ரைட்டா? அப்போ 5 to 2னா இந்த 5 கூட விட்டுருங்க தமிழை. ஃபஸ்ட்டு இங்கே என்னென்னா கிபி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் 2ஆம் நூற்றாண்டு, நம்ம வந்து 2 தமிழை பொறுத்தளவுக்கு என்னது 2. அடுத்து கன்னடம் வந்து பார்த்திங்கன்னா 9, கன்னடத்தில் 9. அடுத்து தெலுங்குங்கிறது 11, அடுத்து மலையாளங்கிறது 12. அப்போ ஈஸி பாருங்கள், 2, 9, 11, 12. ஸோ கிட்டத்தட்ட 2க்கு அப்புறம் பாருங்கள் 9, 11, 12, 9, 11, 12. கிட்டத்தட்ட இது 9னா இது 9. அதான் நான் சொன்னேன்ல, இவங்க ஒரு மார்க்கம், இது ஒரு மார்க்கம், இது ஒரு மார்க்கம், ஃபுல்லாக மார்க்கமாகவே தான் இருப்பாங்க, ரைட்டா? அப்போ 9, 9 இங்கேயும் முடிஞ்சு, இங்கேயும் முடிஞ்சு. நம்பரும் சேமாக இருக்குது, பேரும் சேமாக இருக்குது. அப்போ இருக்கிறதுலே கன்னடம் கையெடுத்து கும்பிட்டுக்காங்க, சூப்பர். அடுத்து வந்து பாருங்கள் தெலுங்கை பொறுத்தளவுக்கு 11, 12, 11th 12th ஒழுங்காக படிப்பாங்க போல். ஆந்திராவில் வந்து 11th 12th ஒழுங்காக படிப்பாங்க போல இருக்குது, ரைட்டா? அடுத்து வந்து மலையாளம் பாருங்கள் 12 to 15, 12 to 15 கிட்ட. நமக்கு இங்கே வருங்க 2, பொதுவாக இங்கே 5 to இங்கே 2, இங்கே 3. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2, 3 ஸ்டார்டிங்கிலே முடிச்சிடுறோம். 1ஆம் நம்பர் மட்டும்தான் 2, 3லேயே முடிச்சிடுறோம். அப்புறம் செகண்ட் இடத்துல தமிழுக்கு அப்புறம் கன்னடத்துக்கு வந்துடுறோம், ரைட்டா? அப்புறம் தான் தெலுங்கு, அப்புறம் தான் மலையாளம். இந்த ஆர்டரை முதல் நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. இதையும் ஆர்டர் படுத்த சொன்னால் கூட ஆர்டர் படுத்தணும். தமிழ், அப்புறம் தான் கன்னடம், அப்புறம் தெலுங்கு, அப்புறம் மலையாளம். மேக்ஸிமம் பாருங்கள், இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நம்ம டூர் போனோம்னா சீக்கிரம் போயிடலாம் இங்கிட்டு பெங்களூருக்கு. ஒருவேளை எங்களுக்கு பெங்களூர் பக்கங்கிறனால அப்படி சொல்கிறேன் நினைக்கிறேன். பெங்களூர் அடுத்து தான் நம்ம தெலுங்கு, அப்புறம் தான் மலையாளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. மலையாளம் இங்கிட்டு இருக்கா, ஏதோ ஒரு விதத்தில் ஞாபகம் வச்சுக்காங்க. லாஸ்ட்டில் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ரைட்டா? ஓகே, இது முடிஞ்சிருச்சு, ரைட்டு. அப்போ இங்கே பாருங்கள், இதை மறைச்சி வச்சு கேட்டால் கூட நீங்கள் சொல்லுங்க வாப்பா. 11th 12th யார் வரா? ஆந்திரா சார். 12, 15 யார் வரா? மலையாளம் சார். 9, 9 யார் வரா? கன்னடம் சார். மிச்சம் இருக்கல என்னது? தமிழ். இப்போது அங்கே 2, இங்கே 3, அவ்வளோதான். அதனால் அந்த 3 வந்து கிமு, அது 3 வந்து அங்கே கிமு இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இலக்கணம்ல, தொல்காப்பியம்ல, அதனால். சரி, அடுத்து திராவிட மொழியின் சொல் ஒற்றுமை எப்படி இருக்குது? திராவிட மொழியோட சொல் வந்து ஒற்றுமை எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா தான் இருக்கான். இந்த தெலுங்குனா 2 சுழியாக வரும், ரைட்டா? 2 சுழியாக வரும். கன்னடம்னா தூ, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எரடு அப்படிங்கிறது. அப்புறம் துளுனா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ரைட்டா? நான் ஒரு சிலதை மட்டும் மார்க் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதை மட்டும் பார்த்து தெரியும். மலையாளம்னா வருங்க 3 சுழி வந்துடும், ரைட்டா? இப்போ 2 அப்படிங்கிறது மலையாளம், தெலுங்கு. இப்போ இந்த பக்கத்தை எடுத்துக்காங்க, இந்த கூர்க்கில் எடுத்துக்கிட்டால் மர துளு, இது 2 சேமாக வரும். நின் அப்படின்னு வருது. இங்கே நீங்கிறத இங்கே நின்னுங்கிறாங்க, துளுவில் தான் ஈங்கிறான், துளில் ஈங்கிறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பார்வை பார்த்தா போதும். இது எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியாது, பட்டு கேட்டால் ஈஸியாக ஓரளவுக்கு அடிச்சுக்கலாம். ஏன்னா அந்த எழுத்தை பார்த்தா தெரிஞ்சிருப்போம். மரம், தெலுங்கில் மானு அப்படின்னாங்க, கன்னடத்தில் மரம்னு சொல்கிறாங்க, துளுவில் மர, கூர்க்கில் மரங்கிறாங்க. அது ஈஸி. 1 இங்கே 1, ஒக்கடி, ஒந்து, ஒஞ்சி. நம்ம ஓரளவுக்கு ஒஞ்சிங்கிற போதே நம்ம துளு போட்டுருவோம். ஏன்னா ஒஞ்சிங்கிற வார்த்தை தெலுங்குலேயும் மலையாளத்துலேயும் வராது. இப்போ 100 100ன்னு பார்த்தான். அடுத்து பாருங்கள், தெலுங்கு கன்னடத்தில் இந்த ரூ போட்டாங்க, அங்கே நூத்து, புரியாத துளுன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஈன்னு போட்டிருக்காங்க, புரியாத துளுன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே நீங்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது. நீவு, அடுத்து நீன் அப்படின்னு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? பாருங்கள், 2 2 எரடு ரட்டு. கன்னடத்தில் போய் 2ன்னு சொல்லாமல் எரடு இட்லி கொடுங்கன்னு சொல்லணும் போல் இருக்குது. எரடு அப்படின்னு சொல்லணும் போல்.
துளுவில் போய் ரட்டு அப்படின்னு சொல்லணும் போல் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ரைட்டு, ஓகே. மித்ததெல்லாம் பிரச்சனை இல்லை. 4 4 4 ஹூ தெலுங்குக்கு மட்டும் பாருங்கள் 4 ஹூ அப்படின்ட்டு இருக்கும். 5 5 மலையாளத்தில் 5 அப்படின்ட்டு இருக்குது. அடுத்து 5 5 அணு புரியாதுன்னா துளு. ஓரளவுக்கு நமக்கு நல்லா ஈஸியாக புரியுதுன்னா மலையாளம் தெலுங்கு தான். கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குன்னா கன்னடா. ரைட்டாப்பா, ஓகே. அடுத்தது பல நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழிகள் பேசப்படுகிறது. அது ரொம்ப முக்கியமானது. மொரீஷியஸ், இலங்கையெல்லாம் பணத்தாள்களில் தமிழ் மொழி அச்சிடப்பட்டுள்ளது. மொரீஷியஸ், இலங்கை ரெண்டுலேயுமே அச்சிடப்பட்டுள்ளது. ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறி இருக்கின்றன. ஒலி இடம்பெயர்தல் இப்போ மலையாளத்தில் நம்ம திராவிட மொழியில் தான் மலையாளம், தமிழ்லேருந்து உருவானது தான் கன்னடம், ஆந்திரா, மலையாளம். அது இடம்பெயர்வால் அது கொஞ்சம் மாறி இருக்குது. சுற்றுப்பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. குறிப்பிடத்தக்க அப்போ எது சுட்டுப்பெயரும் மூவிட பெயர்களும் ரைட்டாக கொஞ்சம் மாறி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு. அடுத்தது தமிழோவியம். ஸோ தமிழோவியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஈரோடு தமிழன்பன். என்னது ஈரோடு தமிழ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஸ்கூலில் போய் வரும்போது ஓவியம் வரைங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஓவியம் வரைஞ்சா இப்படி ஒரு ஓவியத்தை வரைஞ்சி கொடுத்துருவேன். தேசிய கொடியில் வரைய வேணாம். இப்படி இது என்னையா ரோடு வரைஞ்சிருக்கேன் சார், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எப்படி சார் ரோடு சூப்பராக வரைஞ்சிருக்குன்னா அதான் தமிழில் நம்மளை ஓவியம் வரைய சொன்னால் ஈரோடு. அப்போ ஈரோடு தமிழன்பன். ஓவியம்னாலே ஈரோடு தமிழன்பன். இது பழைய ஷார்ட்கட். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாக இருப்பது தமிழே. காலம் பிறக்கும் முன்னா நம்ம சொல்லுவோம், காலம்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ரோடு போட்டிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு. காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் ரோடு இருந்துச்சு, மண் பாதைன்னு, மாட்டு வண்டி பாதைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தான் தார் ரோடு. ஸோ அந்த மாதிரி. அடுத்தது இலக்கண குறிப்பு. நம்ம எதையுமே ஸ்கிப் பண்ணதில் இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை விட்டு அடுக்கு தொடர் எங்களுக்கு ஈஸி தான். ஏந்தி வினையச்சம், காலமும் முற்றுமை. காலமும் அப்படி முடிஞ்சிருச்சு, அப்போ அது முற்றுமை. இந்த மூணுமே ஈஸி தான். அடுத்து வளர்ப்பாய் அப்படின்னு இருக்குது. வளர் ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆய் இப்படி தான் பிரிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பகுதி, லாஸ்ட்டில் இருக்கிறத விகுதின்னு பிரிக்கிறோம். அடுத்து இப்பு சந்தி, இது வந்து இடைநிலை, எதிர்கால இடைநிலை. இப்புங்கிறது இப்பு இவ்வு இதெல்லாம் எதிர்கால இடைநிலை தான். ரைட்டா, ரைட். இந்த வளர்ப்பாய் அப்படிங்கிற வார்த்தையில் என்ன வந்திருக்குன்னா, வளர்ப்பாய் அப்படின்னா நம்ம முன்னாடி ஒருத்தர் சொல்கிறோம், முன்னிலை ஒருமையில் தான் சொல்கிறோம். ஒருமை. வளர்ப்பாய் வினை முற்று தான், வினை முடிஞ்சிருச்சு. வளர்ப்பாய்னா வினை முடிஞ்சிருச்சு. ஸோ விகுதி வினைமுற்று. அப்போ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இப்படி தான் அதை எடுத்துக்கணும். ரைட்டு. அடுத்து நூல்வெளி எடுத்துக்கிட்டோம்னா ஈரோடு தமிழன்பன் தமிழோவியம் சொல்லிட்டோம். ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த ஒரு முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கார். அப்போ நடு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ரோடு இருக்கும், இப்படி நடுவில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அங்கெல்லாம் பூக்களாக அப்படியே வச்சுருப்பாங்க, செடியாக வச்சுருப்பாங்க, அரளி செடியாக. குழந்தை அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போங்க அழகாக. அப்போ ரோட்லான இதெல்லாம் நடக்குது. ஆமாம். அடுத்தது ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ என புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார். இதெல்லாம் புது வடிவம். ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூன்னா பைக்கில் சென்று யாராவது மறைப்பாங்க, லிஃப்ட்டு கேட்பாங்க. யாராவது மறைச்சாங்கன்னா பைக்கில் தானே போகிறீங்க, பைக்கில் சென்றால் லிஃப்ட்டு கேட்பாங்க கண்டிப்பாக. காரில் போனால் லிஃப்ட்டு கேட்க மாட்டாங்க, இடிச்சு விட்டு போயிடுவாங்க. பைக்கில் போனால் லிஃப்ட்டு கேட்பாங்க. அதான் கைக்கூ, சென்றி, லிமரிக்கூ. பொதுவாக ரோடுகளில் வணக்கம் வரவேற்கிறோம்னு போடுவாங்கள்ல, அது மாதிரி வணக்கம் வள்ளுவ அப்படின்னு போர்டு வச்சுருந்துருக்காங்க. பொதுவாக ரோடுனாலே 4வே தானே. அப்போ 2004 சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு ஈரோடு தமிழன்பனுக்கு. அதுக்கப்புறம் தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிறதுக்கு தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் அது. ஸோ கேட்பாங்க கொஸ்டின், ஒரு வேளை ஜிகேல கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா, 2004 கிடச்ச விருது என்ன விருதுன்னா சாகித்ய அகாடமி விருது. எந்த நூலுக்கு? வணக்கம் வள்ளுவக்கு. ஆனால் தமிழன்பன் கவிதைகள்னால் தமிழன்பன்னா அப்படியே முடிச்சிட்டாங்க, தமிழக அரசு மட்டும் விருது. ஸோ இவருக்கு ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் ஒரு போர்டு இருக்குதுன்னு வச்சுக்காங்க ரோட்டில். அந்த போர்டில் தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும், மலையாளத்தில் இருக்கும், உருதுலையும் சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்காங்க. ஸோ அப்போ இவர் எல்லா நூல்களையும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன ஷார்ட்கட் வேணும்? உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. திருமண வயது என்ன சொல்கிறோம்ல, திருமண வயது 21ன்னு சொல்கிறோம்ல. ஸோ திருமணங்கிறது பிப்ரவரி 21, ரைட்டா? ஒரு திருமணமாகி ஒரு குழந்தை பெற்றெடுத்தால் தான் ஒரு தாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவங்கள. அப்போ தாய்மொழி நாள் அப்படிங்கிறது பிப்ரவரி 21. சரி சார், 21 பிப்ரவரி மாதம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கோங்க? பிப்ரவரி மாதம் எப்படி லவர்ஸ் டே ஞாபகம் வச்சுக்கிறோமோ அது மாதிரி பிப்ரவரி மாதத்தை 21 தாய்மொழி நாள் ஞாபகம் வச்சுக்காங்க. லவர்ஸ் டே மட்டும்தான் ஞாபகம் வைக்கணுமா? தாய்மொழி நாள், நம்ம உலக தாய்மொழி நாள் ஞாபகம் வைக்கக்கூடாதா? பார்த்துக்காங்க. ஸோ தமிழ்
மொரீஷியஸ் சிங்கப்பூர் நம்ம மேலே பார்த்தோம், மொரீஷியஸ் இலங்கை பார்த்தோம், மொரீஷியஸு இலங்கையும் பார்த்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், தமிழ் மொழி இடம்பெறுது. இலங்கை சிங்கப்பூரில் ஆட்சி மொழியாகவே இருக்குது தமிழ். அடுத்து இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். இது யார்? பிங்கள நிகண்டு. ஸோ பிங்க் கலரில் இருந்தால் ரோஸ் மில்க்கு தான் இருக்கும். ரோஸ் மில்க்கு டேஸ்ட் எப்படி இருக்கும்? இனிமையும் நீர்மையும், அது நீர் மாதிரி இருக்கும், இனிப்பாக இருக்கும். ஸோ அப்போ இனிமையும் நீர்மையும் வந்தால் ரோஸ் மில்க்கு. ரோஸ் எப்படி இருக்கும்? பிங்க்கு. ஸோ அப்போ பிங்கள நிகண்டு. அடுத்து யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி எங்கும் காணோம். இந்த காணோம்னாலே பாரதியார் தான். பாரதியார் எப்படி இருப்பார்? தலையில் இப்படி தலப்பா கட்டி மாதிரி கட்டியிருப்பார், இப்படி லைட்டாக. அதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தொப்பி கட்டிருக்காருல, உருவம் மாதிரி கட்டிருக்காருல, உள்ளே வச்சுக்கிட்டு லெட்டை வச்சுக்கிட்டு என்னப்பா காணோம் இங்கே தான் வச்சுருந்தேன் தேடிட்டே இருப்பார். ஸோ யாமறிந்த மொழியில் தமிழ் இனிதாவது எங்கும் காணோம்னா பாரதியார். நீங்கள் பாரதிதாசனை போட்டுறாதீங்க, அவ்வளோதான். அதுக்காக தான் அந்த தலப்பாக்கட்டே சொல்கிறேன். ரைட்டு. அடுத்தது தமிழ் விடு தூது. தமிழ் விடு தூதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூது விட்டோம், தமிழையே தூது விட்டுருக்காங்க. ரைட்டா அவங்களுக்கு. அப்போ தித்திக்கும் தெல்லமுதா, இதுக்கு சொற்பொருள் ரொம்ப முக்கியம். நம்ம சொற்பொருளை வந்து நல்லா பார்த்துக்கணும். ரைட்டா. முக்குணம் தான் இருக்குது, தேவர்களுக்கு முக்குணம் தான் இருக்குது. ஆனால் 10 குணம் பெற்றது எங்கள் தமிழ். வண்ணங்கள் 5 தான் இருக்குது, ஆனால் 100 வண்ணங்களாக ஆயிடுச்சு தமிழ். ஊனரசம் 6 தான், ஆனால் நவரசம் உண்டாயிற்று. அடே அப்பா. வனப்பு என்னமோ 1 தான், ஆனால் இங்கே வனப்பு 8 ஆயிற்று. ஸோ அப்போ குணம்னா 3 குணம் இல்லையா, 10 குணம். வண்ணம் 100 ஆயிடுச்சா, ரசம் அந்த ஊனரசம் இல்லையா 6 இல்லையா, நவரசம் 9 ஆயிடுச்சா, வனப்பு 1 இல்லையா 8 ஆயிடுச்சா. ரைட்டா. ஸோ இதுதான் அந்த சீர்பெற்ற இந்த பாடலுக்கு தமிழ் விடு தூது. அப்போ அதை பார்க்கணும், சொற்பொருளை பார்க்கணும், ரொம்ப முக்கியம். கன்னி அப்படிங்கிறது 2 பூக்களை வச்சு எப்படி தொடுக்கப்படுமோ அது மாதிரி 2 அடின்னு அர்த்தம். சரி. குரம் பல்லு, அதை சிற்றிலக்கியம். 3 இனம்னு சொல்கிறோம்ல, அது எது? துறை, தாளிசை, விருத்தம். ரொம்ப முக்கியங்க. 3 இடம்ங்கிறது எது? இதெல்லாம் கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. 3 இடங்கிறது துறை, தாளிசை, விருத்தம். இதுதான் 3 இடம் சொல்கிறோம். அடுத்து திறமெல்லாம் சிறப்பெல்லாம். சிந்தாமணி அப்படின்னா சிதறாத மணி, அதான் சீவக சிந்தாமணி. சிந்தாமணின்னா என்ன சொல்கிறாங்க? சிதறாத மணி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2 பொருளையும் குறிக்கும், 2 பொருளையும் குறிக்கும். அடுத்து சிந்து, அது ஒரு வகை இசைப்பாடல் தான். சிந்து பாட்டுன்னு சொல்கிறோம்னா நாட்டுப்புற பாட்டு மாதிரி அது ஒரு இசைப்பாடல். அப்போ 3 இடம்னா என்னது? துறை, தாளிசை, விருத்தம். ரைட். அடுத்தது 3 குணம். 3 குணமாக 10 குணமாப்பா? 3 குணம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. சத்துவம். என்னது சத்துவம்னா? என்னது? அமைதி. நம்மளை சத்துன்னு முதுகில் நம்ம பிள்ளை அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, குழந்த, நம்ம அமைதியாக இருப்போம். ரைட்டா. அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் சத்துவம். நல்லது தானே, நம்ம உள்ளதானே. ராசசம். ரசம் இல்லைன்னா போரே வந்துடும். நான்வெஜ் சாப்பிட்டு ஹோட்டல்களில் போய் ஒயிட் ரைஸு கொஞ்சம் ரசம் கொடுங்கன்னு கேட்போம். இல்லைன்னு வாங்க, தீந்து போச்சுன்னு வாங்க. தீந்து போச்சுன்னா எதுக்குடா கடையை நடத்துகிற, அதுக்கு சேர்த்தானே காசு வாங்குறீங்கன்னு ஒரு போரே வரும். அதுதான் தீவிரமான ஒரு குணம். ராசசம்னா போர் அப்படின்னு வச்சுக்காங்க. தாமசம்னா சோம்பல். சோம்பல் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ஒரு விஷயத்தை தாமதமாகவே பண்ணுவோம். ஸோ அதான் சோம்பல் வந்தால் தாழ்மை வந்துடும். ரைட்டு. அடுத்து 10 குணம் அப்படிங்கிறது செறிவு, சமநிலை முதலியன 10 குண அணிகள்கள் முடிச்சிட்டாங்க. 10 குணத்தை போடலை, செறிவு, சமநிலை முதலியன்ட்டாங்க. ரைட். வண்ணங்கள் வந்து 5. வண்ணங்கள் வந்து 5. என்னென்ன நிறம்? சரி, இந்த இதையும் மறந்துடக்கூடாது, இதெல்லாம் கேட்பாங்க. வண்ணம் 5. என்னென்ன 5? வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. நம்ம டிராஃபிக்கில் 3 இருக்கும். சிவப்பு இருக்குமா? இருக்கும். பச்சை இருக்குமா? இருக்கும். மஞ்சள் இருக்குமா? எச்சரிக்கை இருக்கும் அப்படின்னு வச்சுக்காங்க. ஸோ அப்போ இந்த 3மே இருக்கும். ரைட்டா. அதுக்கப்புறம் டிராஃபிக்னால் ஒரு ரோடுன்னு எடுத்துக்கிட்டால் நடுவில் வெள்ளைக்கோடு இருக்குமா? இருக்கும். ரோடு கருப்பாக இருக்குமா? இருக்கும். அப்போ இந்த இதை யாவும் வச்சுக்கிட்டா 5 நிறம், கருப்பு, வெள்ளை, முடிஞ்சு போச்சு. வண்ணம் 100 அப்படின்னா இது தமிழுக்கு அந்த வண்ணம் 5 தான். தமிழ்னால அந்த வண்ணம் 100 ஆயிடுச்சா என்னென்னு பாருங்கள். குரில், அகவலோசை, தூங்கலோசைன்னு சொல்லுவோம்ல, தூங்கிசை, வண்ணம் முதலாக, இடை மெல்லிசை வண்ணம் ஈராக, அதான் 100. அப்போ 100வது வண்ணம் எதுனா இடை மெல்லிசை. அப்போ என்னென்னா பொதுவாக 100வது பாட்டு, இப்போ 100வது படம் அப்படின்னு எடுத்துக்காங்க. ஒரு படம் இளையராஜா ஒரு 100வது படம் போடுறாரு, அதில் மெல்லிசையை போடுறாரு, ஹைலைட் ஆகுது, ஹிட் ஆகுது, பயங்கரமாக ஹிட் ஆகுது. இப்போ அந்த மெல்லிசைங்கிறது 100ன்னு வச்சுக்கணும். வண்ணம் 100 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் குரில் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. குரில்னு ஒரு வண்ணம். ரைட்டு. அடுத்து ஊனரசம்னா என்ன? ஊனம்னா என்ன? குறையுடைய சுவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நவரசம்னா என்னென்னா வீரமாக இருக்கிறது, அச்சம், பயப்படுறது, இழிப்பு, வியப்பு,
காமம், அவலம், ரைட்டா. அடுத்து கோபம், நகை, நகைனா சிரிக்கிறது, நகை, சமநிலை, அப்படி அமைதியாக இருக்கிறது. இந்த மாதிரி 9 சுவைகள் இருக்கிறது. ஊனரசம்னா குறையுடைய சுவை, நவரசம்னா 9 சுவை. வனப்பு அப்படின்னா ஒன்று தான் இருக்குது, வனப்புனா அழகு அப்படின்னு தெரியும். ஆனால் தமிழுக்கோ ஏன்னா 8 அழகு இருக்கான். 8 அழகு எப்படின்னா அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயல்பு, புலன், இலைபு இப்படின்னு சொல்லி 8 அழகு கிட்ட இருக்குது. ரைட்டு. ஸோ இதை கேட்பாங்க, இதை நல்லா பார்த்துக்கணும். ரைட்டு. அவங்களுக்கு அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயல்பு, புலன், இலைபு. சரி, இதையும் கூட நீங்கள் ஒருவேளை இல்லை சார் என்னாங்க சார் இதெல்லாம் மறக்கும் சார் எங்களுக்கு அப்படின்னா பாருங்கள், நல்லா பாருங்கள். அழகுன்னா என்ன? அம்மா அழகு, அம்மா வந்து எப்பயுமே அழகு தான். ரைட்டா. இது தோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்த பிறந்தவங்க குழந்த தோலை பார்க்குறது, இப்போ வெள்ளையாக இருக்கா என் பிள்ளை கருப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஏன்னா அது ஒரு அழகுன்னு நினச்சிக்கிறது. புரியுது உங்களுக்கு? கருப்பு தான் உண்மையான அழகே, பட் இருந்தாலும் கல்ச்சர் அப்படி மாறிடுச்சு. ரைட்டாக. உங்களுக்கு அது தோல் பார்க்குறது. தொன்மை அப்படிங்கிறது அது ஒரு அழகான விஷயம். தமிழ் ஒரு தொன்மையானது. விருந்து, விருந்து வைக்கிறதே அழகு தான். அதாவது இலையை போட்டு கறியை அள்ளி எலும்போடு அள்ளி வச்சு நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு பெப்பர் சிக்கனையும் சேர்த்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்கவே. ரைட்டா. அப்படி இருக்கும் விருந்து. அது ஒரு அழகான விஷயம். ரைட்டா. மாமனார் வீட்டில் சாப்பிட்டா அது தெரியும். அது ஸ்டார்டிங் ஒரு 5 நாள் தான் அப்படி சோறு ஓடுவாங்க. அப்புறம்லாம் நீங்கள் 5 வருஷம் கழிச்சு போனாலும் நம்ம தான் கறி வாங்கிட்டு போனாங்க. அடுத்து இயல்பு, புலன். இயல்பு அப்படின்னா அந்த இப்போ நம்ம எதுகை மோன இயல்புலேயே பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை இப்படி இருக்கும். இந்த கடைசி சீர் இப்படி வர்றது தான் இயல்புன்னு சொல்லுவோம். அது ஒரு அழகானது. தமிழே தமிழே அப்படின்னு முடியும், ஒரு மாதிரி வரும். அது இயல்பு, அழகானது. புலன், நமக்கு இருக்கிற 5 புலன்கள் இருக்குது பார்த்திங்களா, ஒவ்வொன்றும் அழகு. கண் அழகு, மூக்கழகு இருக்குது. அந்த மாதிரி புலன்களும் அழகு தான். அடுத்து இலைபு அப்படின்னா நம்ம கொஞ்சம் உடம்பு ரொம்ப ஊதி வெயிட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்கவேன், கொஞ்சம் நமக்கே ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் இழைச்சி கொஞ்சம் ஒல்லியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்கவேன், நமக்கே ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், நல்லா தான் இருக்கும் நம்ம சுறுசுறுப்பான்னு. ஸோ அப்போ இதை எப்படி மறப்பீங்க நீங்கள்? மறக்க முடியுமா? ரைட்டு. இது ஸ்பாட் ஷார்ட்கட்டு. முன்னாடிலாம் இல்லை, இது ஒருவேளை மறந்துடுவீங்களோன்னு நினச்சி எனக்கு தோணுச்சு. சரி சொல்லிடுவோம் அவ்வளோதானே அப்படிங்கிறதான். ரைட். அடுத்தது அவ்வளோதான். ரைட்டு. அடுத்தது அப்போ வண்ணங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம், இதெல்லாம் பார்த்துட்டோம். அங்கே இருக்கிறதா இங்கே. ரைட். அடுத்தது இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்புலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே அடிக்கலாம். முத்திக்கனி அப்படின்னா உருவகம். அதனடா முத்திக்கனி நினச்சி பாருங்கவே, உருவகம். ரைட்டா. ஓமை உருவகம்னு நம்ம பார்த்துருப்போம். ஓமை. ரைட்டா. அப்போ முத்து போன்ற கனி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முத்து போன்ற கனி அப்படின்னு சொல்லுவோம். கனி, கனி போன்ற முத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதான் அந்த ஊமை உருவகம் அப்படிங்கிறது தான். ஸோ உருவகம்னா முத்திக்கனி அப்படின்னா உருவகப்படுத்தி பார்க்குறது. இப்போ கனி முத்துன்னா அது ஓகே, அந்த எக்ஸாம்பிள் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ அது உங்களுக்கு இப்போ சொன்ன குழம்பு நான் அந்த இலக்கணத்தில் உங்களுக்கு கொடுக்கும்போது தெரியும். அடுத்து தெல்லமுது. என்ன அமுது? தெல்லமுது அப்படின்னா அந்த மை விகுதி வரும். மை விகுதி உள்ளே மறைஞ்சிருக்குல்ல, அப்போ பண்பு தொகை. அடுத்து குற்றமில்லா. ஆமாம், குற்றமில்லா. அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ரைட்டா. இது பெயரச்சத்தில் முடியணும். இல்லா அப்படின்னு அந்த இல்லைன்னு முடியறதுனால எதிர்மறை பெயரச்சம். குற்றமில்லை, குற்றமில்லை அப்படின்னா பெயரச்சம். குற்றமில்லா அப்படிங்கிற போது அந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் குற்றம்னு முடிஞ்சிருக்கும். ரைட்டா. அப்போ குற்றம் மிலா அப்படின்னும் போது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இது ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவிகள் உணவான. செவிகள் உணவான 4ஆம் வேற்றுமை தொகை. அப்போ செவிக்கு உணவான ஐ யாழ் கு. ஆமாம், கு. செவிக்கு உணவான அப்படிங்கிறது தான். அப்போ 4ஆம் வேற்றுமை தொகை வருது. அடுத்து சிந்தாமணி. சிந்திய மணியை சிந்தாமணின்னு வரும்போது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இந்த தான் இலக்கணத்தில் இப்படிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ரைட். அடுத்து பகுபத உறுப்பு இலக்கணத்தில் கொள்வார். கொல், இவ், ஆர். அப்போ பகுதி. இவ்வு எதிர்கால இடைநிலை தான். இப்போ இவ்வெல்லாம். ஆர் இது பலர்பால். கொள்வார் அப்படிங்கிறது பலர்பால் தானே, வினைமுற்று தான், முடிஞ்சிருச்சு. அடுத்து உணர்ந்த அப்படிங்கிறத பகுதி. இதை எப்பயும் போல் விகுதி பிரிச்சுருக்காங்க. இது என்ன உணர்ந்தங்கிறது ஒரு பெயரச்சம். அப்போ இது பெயரச்ச விகுதியாக இருக்கும். இத்து தற்றான்னு சொல்லுவோம், இறந்த கால இடைநிலை. இப்போ இப்போ இவ்வளோ எதிர்கால இடைநிலைன்னு சொல்லுவோம். தற்றா இத்து, இட்டு, இரு அந்த மாதிரிலாம் இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இங்கே இத்து சந்தியானது, இத்து இந்தானது விகாரம். ஒரு மாற்றம் ஆச்சுன்னா அத்தனை விகாரம்னு சொல்கிறோம்.
ரைட், அவ்வளோதான். எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ சிற்றிலக்கிய வகைகள் தூது என்பது ஒன்று. அதை வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம்னு சொல்கிறோம். இப்போ தூது போகிறது பாருங்க, வாயில் தான் சொல்லுவோம். ஏய், இந்த மாதிரி உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லிடு, நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு நாளைக்கு சொல்லிடு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே சிக்னல் கொடுப்போம். நான் போய் சொல்லிடுறேன், எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ வாயில் இலக்கியம்னா சந்து இலக்கியம்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக 10ஐயும் தூது விடுறது. தூதுனா எதாவது தூது விடுறாங்க? அன்னம் முதல் வண்டு ஈராக 10ஐயும் தூது விடுறது. இதுதான் கலிவெண்பாவால் இயற்றப்படுவதாகும். களி வெண்பாவால் இது இயற்றப்படுகிறது, தூது விடுறது. அப்போ தமிழ் விடு தூதுனா என்னென்னா, மதுரையில் கோவில் கொண்டிருக்கிற சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் ஒருத்தி தன் காதலை குறித்து தமிழையே தூது விடுறாங்க. அதுதான் 268 கன்னிகளை கொண்டுள்ளது. அப்போ 2 + 6 கூட்டினா 8, மார்ச் 8 மகளிர் தினம். ஸோ இந்த மாதிரி வந்தால் அது கன்னிகள் 268 அப்படிங்கிறதான். இந்நூலை ஊவேசா தாத்தா பாருங்கள், இன்றைக்கி 30 வயசு ஆயிடுச்சுனாலே தாத்தா என்ன பண்ணுறாரு, தாத்தான்னு சொல்லிடுறாங்க இன்றைக்கி. அப்போ தாத்தா 1930 இதை பதிப்பித்தார். ஆசிரியர் யாருன்னு தெரில. ஏன்னா தூது விட்டது இப்போ எப்பயுமே பாருங்கள், எந்த கேஸ் கண்டுபிடிச்சாலும் தூது விட்டது யாரியா அதெல்லாம் தெரியாதுங்க. தூது எப்பயுமே தெரியாது. ஸோ அப்போ என்னென்னா, அன்னம் முதல் வண்டியராக 10ஐயும் தூது விடுவாங்க. கலிவெண்பாவில் இயற்றப்பட்டிருக்காங்க. அப்போ என்னன்னா, இந்த தூது என்ன தான் போய் சொன்னாலும் அதை கழிச்சு கட்டிடுவாங்க. அடப்போ, அப்போ வேறு வேலை இல்லை அப்படின்னு. அதான் கலிவெண்பா. என்ன வெண்பா? கலிவெண்பா. எல்லாமே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது, காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சிந்தாமணியும் மணிமேகலை சிலம்பு அந்த காப்பியங்களை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அது யாருன்னா சுத்தானந்த பாரதியார். எங்கள் பாரதியார் மட்டும் இருந்திருந்தாருன்னா டைரெக்டாகவே சொல்லியிருப்பார். இவர் காதொளிரும் குண்டலகேசிக்கும் வளையாபதிக்கும் அப்படியே சிந்தாமணிக்கும் மணிமேகலைக்கும் சிலம்புக்குன்னு இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு. அதான் சுத்தானந்த பாரதியார். என்ன பாரதியார்? அதான் சுத்தானந்த பாரதியார். ரைட். அடுத்தது, வளரும் செல்வமில் இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இப்போ தடவை கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள். நம்ம இது தெரிஞ்சதை மட்டும் எப்படி பாருங்க, தெரியும். ப்ரௌசர் உளவி தெரியும், ஏன்னா அப்படியே மவுஸை வச்சுட்டு இப்படியே பண்ணுவோம், அது உழவும். அடுத்து கிராப் செதுக்கிறது. கிராப் பண்ணுறதுனா செதுக்கிறது தான். சாரி, இது ப்ரௌசர். நான் கர்சரை சொல்லிட்டேன், உளவின்ட்டு. ப்ரௌசர்னால் உளவி. அது போய் உலக அளவில் போய் எல்லாத்தையும் அப்படியே சர்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்து கர்சர் அப்படிங்கிறது ஏவி சுட்டி. அப்படி போய் டப்புன்னு அப்படி கிளிக் பண்ணோம்னா அது ஏவி அல்லது சுட்டிங்கிறோம். அடுத்தது சைபர் ஸ்பேஸ்னால் இணைய வெளி. ஒரு ஸ்பேஸ்னாலே வெளி தானே. அப்போ சைபர்னால் அந்த இணைய வெளி. சர்வர், இது வையக விரிவு வலை, WWன்னு சொல்கிறோம்ல, வையக விரிவு வலை, அது சர்வர். ரைட்டா உங்களுக்கு. அடுத்தது ஃபோல்டருங்கிறது ஒரு உரை. ரைட்டு, இது நமக்கு தெரிஞ்சதான். அடுத்து லேப்டாப்னா மடிக்கணினி. ஓகே, இதில் இருக்கிற சொற்பொருள் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. அடுத்தது, இந்த பெயருடைய எண் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, இதில் நீங்கள் எப்பயுமே இதில் பார்த்திங்கன்னா, இது நம்ம பழைய இதில் சொல்லியிருப்போம். பட் இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிற வேண்டியது இல்லை. நீங்கள் இதை ஃபுல்லாக வச்சு நம்ம இது கரெக்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 3 வீசம்னு வருதா, கண்டிப்பாக 3ங்கிற நம்பர் இருக்கும். நீங்கள் பாருங்கள், முக்கால்னு இருக்கா, கண்டிப்பாக 3ன்னு இருக்கும். முக்காணி இருக்கா, 3ன்னு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ அரைக்காணி முந்திரின்னு இருக்கா, அரைக்காணி முந்திரின்னு இருந்தால் 3ன்னு இருக்கும். ரைட்டா? இதுக்கு இதை நீங்கள் பிரித்து எழுதி பாருங்கவே. இந்த வீசம் தனியாக ஒருமா இருமா. இப்போ ஒருமானா 1, இருமா 1/20, 1/20, இருமானா 1/10 குறைஞ்சிக்கிட்டே வரும். 3 ரூமானா இங்கே 20, 3/20. ரைட்டா? இது வேல்யூ இன்னும் குறைஞ்சிக்கிட்டே தானே வருது. 1மா, 2மா, 3மா, 4மா, அப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு பாருங்கள். ரைட்டா? இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் மாதிரி உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரைட், அது நீங்களே எழுதி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருது. இதுக்கு ஷார்ட்கட் போடுறது வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. இதுக்கு ஷார்ட்கட் போட்டு 1/4 மணி நேரம் இழுத்து கடைசியில் அது ரொம்ப ரேர் தான் வர்றது. அப்படியே அது வந்தாலும் இந்த ஆர்டரை நம்ம மாற்றி எழுதணும். நான் போட்டிருக்கேன் முன்னாடிலாம், முந்திரி பருப்பு 1 கிலோ எவ்வளோப்பா, 320 ரூபா. சரி, அரை கிலோ கொடுப்பா அப்படின்னா பாதி ரேட்டு. அப்போ அரைக்காணி முந்திரி அப்படின்னா அது கொஞ்சம் முந்திரி தான், அது கொஞ்சம் அரைக்காணி முந்திரிங்கிற போது 3/320 நம்ம அடித்து பார்த்தா தெரியும். வெறும் காணினா 1/80 அப்படின்னு ஷார்ட்கட்லாம் போட்டிருக்கேன். 1மா, 2மா, அரைமா, அதேமாதிரி முக்காணி எல்லாமே இது ஷார்ட்கட் போட்டிருக்கேன். ரைட்டா உங்களுக்கு? அடுத்து, தமிழ் சொல்லாகிய நாவாய் என்பதே ஆங்கிலத்தில் நேவி. நமக்கு தெரியும், நேவி அப்படின்னா நாவாய்.
கிரேக்கத்திலேருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்பதை கிரேக்க நூல் தான் சொல்லுச்சு. ரைட்டு. அடுத்தது, கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாகிய இலியாத்தில் பாயியோனா என குறிப்பிடப்பட்டுள்ளது. காப்பியம் படிக்கிறனாலே பாயை போட்டு உட்காந்து படிச்சுக்கிட்ட வேண்டியது. இப்போ சிலப்பதிகாரம், மணிமேகலாம் படிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு பாயை விரித்து நம்ம விவசாயம் என்ன பண்ணிக்கிற வேண்டியது, அப்படியே உட்காந்து படிச்சுக்கிற வேண்டியதான். அடுத்து, அப்போல்லோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது பா என கிரேக்கத்தில் குறிப்பிடுவது. அப்பல்லோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது பா என குறிப்பிடுவது. அப்போல்லோ ஆஸ்பத்திரினாலே ஜெயலலிதா அம்மாவும் தான் வரும். அங்கே தான் அட்மிட் ஆகிருந்தாங்க. அம்மா அம்மானு வெளியே உட்காந்து எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தாங்க. பாவம் அவங்கள காப்பாற்ற முடியல கடைசியில். அதான் அம்மான்னு சொன்னாலும் சரி, அப்பான்னு சொன்னாலும் சரி, அதான். அடுத்து, பா வகையில் ஒன்று வெண்பா என்பது. ரைட்டு, எங்களுக்கு தெரியும். வெண்பாவின் ஓசையானது செப்பல் ஓசை. இப்போ நண்பே வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கோங்க, செருப்பு சவுண்டை வச்சு தெரிஞ்சிடும், நண்பா வந்துட்டியா நண்பா அப்படின்னும். கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் ஷாப்போ என அழைக்கப்படுகின்றன. ஷாப்போ அப்படின்னு சொல்கிறாங்களாம். ரைட்டு. எரித்திரை. எரித்திரை என்பது தான் அது. என்னது, அந்த இதுக்கு முன்னாடி எரித்ரேஷியன் ஆஃப் த பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரேஷன் சி அப்படி என்னும் நூல் பெயர்லேயே தமிழ்ச்சொல் இருப்பதாக இருக்கிறது. அது எரிதிரை என்பதுதான் அது. கடலை சார்ந்த பெரிய புலம்னு அர்த்தம். கடலை சார்ந்த பெரிய புலம் என்பதே எரித்ரேஷன் ஆஃப் த பெரிப்ளஸ் என இருக்கிறது. அப்போ இதை எரித்திரை அப்படின்னு சொல்கிறாங்க, கடலை சார்ந்த பெரிய புலம். ரைட். தமிழன்கள். இதுக்கு ஒரே ஒரு ஷார்ட்கட்டு, சின்ன எல்லாருக்கும் தெரியும். காலை உணவை நன்றாக சாப்பிட ருசித்து சுவைத்து எடுத்து அரைத்து கூட்டமாக சாப்பிடு. இந்த இது பிரச்சனை இல்லை. இது 0க்கு 0 தான் வரும், 1ன்னா கா. இதை பற்றி பிரச்சனையே இல்லை. ரைட்டா உங்களுக்கு. அது மாதிரி 8க்கு ஆ தான் வரும். ரைட்டா. 7க்கு ஏ தான் வரும். பார்த்தாலும் தெரியும் 5க்கு ரூ தான் வரும். ரைட்டா. 5 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி. ரைட்டா. இந்த சாவையும் இந்த சூவையும் ஆக வச்சுக்கணும். காலை உணவை நன்றாக சாப்பிட ருசித்து சுவைத்து. இப்போ நான்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோ, 5ன்னு பார்த்தாலே ரூன்னு அங்கே போட்டுருவேன், 7ன்னு பார்த்தா அங்கே ஏன்னு போட்டுருவேன், 8ன்னு பார்த்தா அங்கே ஆன்னு வந்துடும். ரைட்டா உங்களுக்கு. கூட்டமாக சாப்பிடு. இது பாருங்கள், இது கூ. நம்ம இந்த எழுத்துக்கள் கூட நம்ம டிஃப்ரெண்ட்டு நம்ம பார்த்துக்கணும். எது சு, எது சா, எது கூ அப்படின்னு பார்த்துக்கணும். நம்ம அங்கே போய் தப்பு பண்ணிடக்கூடாது. ரைட்டாப்பா. ரைட்டு. தமிழன்களை அறிவும் ஈஸி தான். ரைட். அடுத்தது, தொடர் இலக்கணம். ஸோ இலக்கணத்தை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இலக்கணம் தனியாகவே நம்ம டாபிக் வைஸ் நடத்திருப்போம். இருந்தாலும் இதில் இருக்கிறதையும் ஒரு முறை ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், ஒரு தடவை தெரிஞ்சுக்காங்களேன். ஒரு இயல் படிக்கிறோம், கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் அந்த இலக்கணம் டாபிக் நடத்திருப்பீங்க, இதெல்லாம் ஏற்கனவே நடத்தினது தான். ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க, பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்காங்கவேன், உங்களுக்கு இதுலேயும் தெரிஞ்சுக்கிறீங்க. எழுவாய்னா என்னன்னு தெரியும். எழுவாய், செய்யப்படு பொருள், பயனடைனா தெரியும். ஒரு 3 விஷயம் இருக்கும். ரைட்டா. அது ஃபஸ்ட்டு விஷயத்தை எழுவாய்ங்கிறோம், அடுத்த விஷயத்தை செய்யப்படு பொருளுங்கிறோம், அடுத்து கடைசியில் என்ன பயனடை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எட்வர்ட் வந்தான். எட்வர்ட்னா யார்? ஒரு பெயர். அதைத்தான் எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் கனகாம்பரம் பூத்தது. இந்த பூத்ததுன்னா என்னது? அதான் பயனடை. என்னாச்சு? கனகாம்பரம் ஓகே, என்னாச்சியா? அது ஒரு வினைச்சொல். அப்போ பெயர் சொல்லத்தான் எழுவாயின்னு சொல்கிறோம், ஒரு வினைச்சொல்லை தான் பயனிலைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ரைட்டு. மீனா கனகாரம்பரத்தை சூடினாள். அப்போ இதில் என்ன வந்திருக்கு? பெயர் சொல்லும் வந்திருக்கு, ஒரு செய்யப்படு பொருளும் வந்திருக்கு, ஒரு சூடினாள்ங்கிறது ஒரு பயனிலையும் வந்திருக்கு. 3மே வந்திருக்கு. அப்போ எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை 3மே வந்திருக்கு. இந்த 3 இருந்தால் தான் எப்பயுமே ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் ஒரு பெயர் சொல்லாகவும், பயனிலைங்கிறது வினை முற்றாகவே இருக்கும். கடைசியில் சூடினால் அப்படிங்கிறது ஒரு வினை முற்று, முடிஞ்சிருச்சு. ஒரு பயனிலைனா வினை முற்றாக தான் இருக்கும். ஆனால் அதே எழுவாய் செய்யப்படு பொருள்னா ஒரு பெயர் சொல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ படித்தாய்ங்கிறது என்னது? ஒரு வினை முற்று. அப்போ அது ஒரு பயனிலையாக தானே இருக்கணும். ரைட்டா. ராமன் படித்தான் அப்படின்னா ராமன் காலையில் படித்தான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராமன்கிறது அப்போ எழுவாய், காலையில் அப்படிங்கிறது உங்களுக்கு அது ஒரு செய்யப்படு பொருளாக இருக்கும், படித்தான்ங்கிறது பயனிலையாக இருக்கும். ஸோ இதைத்தான் சொல்கிறாங்க. இப்போ நான் வந்தேன், இது என்ன பயனிலை? இது ஒரு வினை பயனிலை. வந்தேன் அப்படிங்கிறது ஒரு வினை நடந்திருக்கு, அது வினை பயனிலைன்னு சொல்கிறாங்க. சொன்னவள் கலா. அப்போ இது என்ன? ஒரு பெயர் பயனிலை. இப்போ எப்படின்னா, ஃபஸ்ட்டு சொன்னவள் கலாங்கிறது அது ஒரு பெயர் சொல் தானே சார். அப்போ எழுவாய் லாஸ்ட்டில் வராது, அப்படி வராது. சொன்னவள் கலா முடிஞ்சிருச்சு. யார் சொன்னது? சொன்னது கலா. அப்போ ஒரு வினை முற்று தான் அது.
ரைட்டா. ஆனால் கலா என்னும் பெயர் சொல் பயனிலை அங்கே வந்தனால இது ஒரு பெயர் பயனிலைன்னு சொல்கிறாங்க. இது என்ன செய்யணும், அந்த பயனிலை வந்து இது எப்பயுமே வினை பயனிலைன்னு சொல்கிறோம்ல, இதை பெயர் பயனிலைன்னு சொல்கிறோம். அடுத்து விளையாடுபவன் யார், அப்போ இது வினா பயனிலை அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் இலக்கணத்தை வந்து இப்படி கற்றுக்கிட்டால் ஈஸி தான் எதுவுமே. ரைட். தன்வினை பிறவினை. தன்வினை பிறவினைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது. பந்து உருண்டது, ஆமாம் பந்து உருண்டு போச்சு, தன்வினை. உருட்ட வைத்தான், அவன் தான் செஞ்சான், இன்னொருத்தரை சொல்லும்போது அது பிறவினையாகுது. தன்வினை பிறவினை. ரைட்டா. எழுவாய் ஒரு வினையாக செய்தால் அது தன்வினை. எழுவாய்ங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ சொல்லுங்கள், எழுவாய்னா என்ன, ஒரு பெயர் சொல். எழுவாய்ங்கிறது ஒரு பெயர் சொல். ஒரு எழுவாய் ஒரு வினையாக செய்தால், ரைட்டா, அவள் பந்து உருண்டது, பந்துங்கிறது என்னது, ஒரு எழுவாய். அது என்ன செய்யும், பந்துங்கிறது என்ன செய்யும், பொதுவாக உருளும். அப்போ அப்படி உருண்டா, அப்படி ஒரு வினையை செஞ்சால் அது தன்வினை. அதே ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால், ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. உருட்ட வைத்தான், அதான் செய்ய வைத்தால், யாராவது ஒருத்தர் செய்ய வைத்தால் அப்படிங்கிறது. ஸோ பிறவினைகள் விபி போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணைவினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. எப்படி, விபி அப்படி, அதாவது என்னென்னா விபி என்ற விகுதிகளை கொண்டும், விகுதி அப்படி இருக்குமா. பிறவினைகள் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா விபி அப்படிங்கிறது. ரைட்டா. அப்போ விபின்னா விஐபிங்கிற மாதிரி, செய் வை பண்ணு, அதை செய், அதை வெய்யி, அதை பண்ணு அப்படின்னு துணைவினைகளை வச்சு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தன்வினைக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், அவன் திருந்தினான், அவர்கள் நன்றாக படித்தனர், இதெல்லாம் தன்வினை தான். ரைட்டு. பிறவினையை பாருங்கள், அவன் திருந்த செய்தான், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். ரைட்டா. தந்தை தான், அப்போ பிறவினை தான். ரைட்டா. மகனாக ஒழுங்காக படிக்கலை, தந்தை தான் மகனை நன்றாக படிக்க வைத்தார். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், பள்ளிக்கு புத்தகங்கள் வந்ததில்லை, வருவித்தார், வர வச்சுருக்காங்க. அப்போ தன்வினை பிறவினைங்கிறது இதுதான். அடுத்து செய்வினை செயற்பாட்டு வினை. ரைட். செய்வினை செயற்பாட்டு வினைனா அப்பா சொன்னார், இது ஒரு செய்வினை. அப்பா சொன்னார், இது ஒரு செய்வினை. தோசை வைக்கப்பட்டது, இந்த படுபட்டதுன்னு இருந்தால் அது செயற்பாட்டு வினை. இது ரூல் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸி தான். படுபட்டதுன்னே முடியும். செயற்பாட்டு வினைனா, செய்வினைனா டைரெக்டாக டக்குன்னு வரும். அதே இது செயற்பாட்டு வினைனா படுபட்டது என்று அந்த வார்த்தை வந்து அப்படி வரும். படு என்பதை போல உன் பெரு முதலான துணைவினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன. அவற்றைப் போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணைவினைகள் செயற்பாட்டு வினைகளுக்கு வரும். ஆமாம், படுபட்டது, ஆயிற்று, போயிற்று. இப்போ கோவலன் கொலை உண்டான், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. ரைட்டா உங்களுக்கு. அடுத்து வீடு கட்டாயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது. இந்த இடத்துல படுபட்டது மட்டும் யோசிக்காமல் இந்த மாதிரியும் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. யார் செய்கிறாங்களோ, அப்பா சொன்னார், அது அந்த வினைப்படுத்துறது செய்வினை. செய்யப்படும் பொருளை வினைப்படுத்துவது, நடுவில் இருக்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதான் செய்யப்படும் பொருள். இப்போ தெரியுதா, எழுவாய்னா என்ன, செய்யப்படும் பொருள்னா என்ன, பயனிலைன்னா என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். செய்யப்படும் பொருளை வினைப்படுத்தினா அது செய்யப்பாட்டு வினை, அது செய்யப்பாட்டு வினை. இந்த இது நான் ஏற்கனவே நடத்திருக்கேன். தன்வினை பிறவினையில் வந்தான்னா தன்வினை, வருவித்தான்னா பிறவினை, செய்வினைனா படித்தாள், கவிதா உரை படித்தாள். உரை நல்ல கிழங்கு, உரைனா செய்யப்படும் பொருள். ரைட்டா. நடுவில் வந்து பாருங்கள் எழுவாய் வந்துருச்சு, கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னா தான் செய்யப்பாட்டு வினை. இதில் அடுத்து உடன்பாட்டு வினை எதிர்மறை வினை. குமரன் மலையில் நனைந்தான், அது உடன்பாடு, அவன் நனைஞ்சான், அவன் விருப்பம், உடன்பாட்டு. மலையில் நனையவில்லை, அது எதிர்மறை. ரைட்டா. என் அண்ணன் நாளை வருவான், ஒரு செய்தியை சொல்கிறாங்க, என் அண்ணன் நாளைக்கு வருவான் பார்த்துக்காங்க. உணர்ச்சி தொடர், இது வினா தொடர்னா கேள்விக்குறி வந்தால். பூக்களை பறிக்காதுன்னா கட்டாயமாக சொல்கிறது கட்டளை தொடர். இது நாற்காலி, அது பெயர் பயனிலை. நம்ம நாற்காலினா அதானே, இது நாற்காலி. இப்போ இதுங்கிறது ஒரு பயனிலை, இது அப்படின்னு அது பெயரோட முடியறனால அது பெயர் பயனிலை. அவன் மாணவன். ரைட்டா. அவன் அப்படிங்கிறது ஒரு பயனிலை, மாணவன்கிறது ஒரு பெயர். அப்போ பெயர் பயனிலை தொடர். இந்த மாதிரி பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை முன்னாடி பார்த்தோம்ல அந்த மாதிரி. ஸோ பகுபத உறுப்பிலக்கணம், பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை அழகாக நான் டாபிக் வைஸாக நடத்தியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் பார்த்தா போதுமானது. பகுதினா இதை அப்படியே அழகாக நடத்தியிருப்பேன், இது எல்லாத்தையும் நீங்கள் அதை பார்த்தாலே போதும். இது ஏற்கனவே நம்ம நடத்தியும் கொடுத்துருக்கோம். இந்த டாப்பிக்கை போய் நீங்கள் அங்கே மெர்ஜ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும். பகுதி, விகுதி, இடைநிலை என்னென்னு. இது எப்பயுமே இதெல்லாம் மறந்துடவே கூடாது, நல்லா கேட்டுக்கங்க. இதெல்லாம் ஈஸி. இந்த ஆண் பால், பெண் பால், இந்த பலர்பால், இந்த ஒன்றன் பால், இந்த பலவின் பால், இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ரைட்டா. உங்களுக்கு அம்முன்னு வர்றது, இந்த தன்மை, பன்மை. ரைட்டா. இந்த வார்த்தையில் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ வியங்கோல் வினைமுற்று,
இந்த தொழிற்பெயருக்கெலாம் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். தள்ளு, அல்லு, வைகை டேமில் தண்ணியை தள்ளு, அல்லு, ரைட்டா. ஆனால் தூங்குற வார்த்தை கூட வரும், ரைட்டா. தூங்குற வார்த்தை கூட வரும். ஸோ ரைட்டா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ரைட்டா. அது பெயரச்ச விகுதிகள். ஆ, அம், அப்புறம் உம்முன்னு வந்தால் பெயரச்ச விகுதிகள், ஊன்னு வந்தால் வினையச்ச விகுதி. இதெல்லாம் தெரிஞ்ச ஒன்று தான். இந்த வார்த்தையை மட்டும் மறந்துடாங்க, ரைட்டா. இங்கே இருக்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்கும்போதே செய்தாய் அப்படின்னா முன்னிலை, செய்தாய்னா ஒருமை, வினைமுற்று அப்படின்னு போட்டுருவீங்க. இந்த வார்த்தையை சொல்கிறேன், ஐ, ஆய், ஈ அப்படிங்கிற வார்த்தை முன்னிலை ஒருமை, முன்னிலை ஒருமை. முன்னிலை பன்மைன்னு வச்சுக்கோங்கமே, இர். அப்போ இந்த வார்த்தை இருன்னு வந்துட்டாலே அங்கே பன்மைன்னு அடிச்சிருவீங்க. ஆப்ஷனில் பிரச்சனை வராது. இந்த இதில் எது கேட்டாலும் நீங்கள் அடிச்சிருவீங்க, அந்த ஆப்ஷனில் பிரச்சனை வராது, ரைட். இது மாதிரி இறந்த காலம் இடையிலனா தற்றா இன்னைக்கு, அதான் இத்து, இட்டு, இரு, இன்னு, தற்றா இன்னைக்கு அப்படின்னு சொன்னேன். நிகழ்காலம் இடையிலனா கிருகிருன்னு வருது சார் நிகழ்காலத்தில் அப்படிங்கிறது. இப்பு, இவ்வு, இக்குன்னு எதிர்காலத்தில். இப்பு, இவ்வு, இக்கு எதிர்காலத்தில். இல்லை, அல்ல, ஆ, என்னவா அப்படின்னா எதிர்மறையாகவே பேசுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசந்த் அண்ட் கோன்னா பெயர் இடைநிலைக்கு இதுக்கு ஷார்ட்கட் என்ன சொன்னேன், வசந்த் அண்ட் கோ அப்படின்னேன். அதான் வசந்த் இன்ச், வசந்தில் இன்ச் அளவுக்கு டிவி கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அது பெயர் இடைநிலை. இதெல்லாம் ரைட்டாப்பா. இதெல்லாம் நடத்திருக்கேன், அதனால தான் டக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். எழுத்து பேருனா என்ன, அந்த பகுதி விகுதி சந்தி இடைநிலாம் இருக்குல்ல, அதில் சாரிய இடத்துல இத்து வந்தால் அதுக்கு பேர் எழுத்து பேர். அதுக்கு எக்ஸாம்பிள் கூட இங்கே கொடுத்துருப்பாங்க, அந்த பாருங்கள். இதில் கொடுக்கல, இங்கே வந்து இப்போ அன்னு வந்தால் சாரியை, இந்த அன்னு வந்து விகுதி, இந்த அன்னு வந்து உங்களுக்கு வந்தனன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆனால் இதுக்கு முன்னாடி அன்னு வந்திருக்கு. இந்த இடத்துல இத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்கவே, அதுக்கு பேர் எழுத்து பேருங்கிறாங்க. நீங்கள் சாரியைன்னு போட்டக்கூடாது, அதான் எழுத்து பேர் மறந்துடக்கூடாது உங்களுக்கு, ரைட்டா உங்களுக்கு, ரைட், ஓகே. அடுத்தது இப்போ கற்பவை கற்றபின். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து ஃபுல் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஃபஸ்ட் எடுத்தோன்னு வந்து பாருங்கள். இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா ஈஸி தான். பதவியை விட்டு நீக்கினான். இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தொடரை தன்வினை தொடராக மாற்றுக, இத்தொடரை தன்வினையாக மாற்றுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பதவியை விட்டு நீக்கினான்னா பிறவினை தொடராக மாற்றணும். ஆக்சுவலாக இது தன்வினை தொடராக மாற்ற சொல்கிறாங்க. பதவியை விட்டு நீக்கினான்ங்கிறத இதை பிறவினை தொடராக மாற்றணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல இது கரெக்ஷன். இந்த இடத்துல எப்படி மாற்றலான்னா, பதவியை விட்டு நீக்குவித்தான், பார்த்தீங்களா. தன்வினை தொடராக மாற்றினா பதவியை விட்டு நீங்கினான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பதவியை விட்டு நீக்கினான் அப்படிங்கிறத தன்வினை தொடராக மாற்றினா பதவியை விட்டு நீங்கினான், பதவியை விட்டு நீக்கினான்னா அது வந்து பிறவினை. நீங்கினான் அப்படின்னா அது என்னது, நீங்கினான் அப்படின்னா அது வந்து தன்வினை, அவ்வளோதான். அந்த நீங்கினானா அப்படிங்கிறது நீங்கள் எழுதி வச்சுக்கணும். பதவியை விட்டு நீக்கினான்ங்கிறதுல பதவியை விட்டு நீங்கினான் அப்படிங்கிறது தான் தன்வினை. அடுத்தது, மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து பிறவினை தொடராக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ பிறவினை தொடராக மாற்ற சொல்கிறாங்கன்னா, மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர், அவ்வளோதானே. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் அப்படின்னு சொல்லணும். செய்தனர் அப்படிங்கிறத செய்வித்தனர் அப்படின்னு ஒரு வார்த்தை மாறுது, அவ்வளோதான், ரைட். அடுத்து, உண்ணப்படும் தமிழ் தேனே, இது செய்வினையாக மாற்றுங்க. உண்ணும் தமிழ் தேனே, சாதாரணமாக செய்வினைனா அவ்வளோதான். உண்ணும் தமிழ் தேனே அப்படின்னு சாதாரணமாக மாற்றிடலாம். ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை, சாதாரணமாக உண்ணும் தமிழ் தேனே அப்படின்னு மாற்றலாம். அடுத்து, நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுங்க. சாதாரண நிலவன். அப்போ பிறவினைனா எப்படி மாற்றலாம், நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தான். இந்த படித்தார் அப்படிங்கிறத பிறவினைனா படிப்பித்தான் அப்படின்னு மாற்றணும். இது உங்களுக்கு அங்கே ஆப்ஷன்லேயே இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். நிலவன் சிறந்த பள்ளி படித்தார் அப்படிங்கிறத பிறவினை தொடராக மாற்றணும், கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் படிப்பித்தான் அப்படின்னு இருக்கும். அந்த படிப்பித்தான் அப்படின்னு வந்தால் வேலை முடிஞ்சு போச்சு, ரைட்டாக உங்களுக்கு. அடுத்து, சொற்களை தொடர்களாக மாற்றுக. ஒரு சொல்லை தொடராக மாற்றுங்க அப்படிங்கிறாங்க. இது என்ன வந்திருக்குன்னா, மொழிபெயர். இதை தன்வினை பிறவினையாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். இப்போ தன்வினையாக மாற்றினா மொழிபெயர்த்தால், பிறவினையாக மாற்றினா மொழிபெயர்ப்பித்தால், மொழிபெயர்த்தால், பிறவினையாக மாற்றினா மொழிபெயர்ப்பித்தால் அப்படின்னு சொல்லி மாறுது. அடுத்தது, பதிவு செய் அப்படிங்கிறது. பதிவு செய்தான் தன்வினைனா அவ்வளோதான். செய்யப்பட்டுன்னா பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு வரும். இப்போ பயன்படுத்து அப்படின்னு இருக்குது.
பயன்படுத்துவித்தான். பிறவினைனா என்ன சொல்லலாம்? பிறவினைனா பயன்படுத்துவித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தன்வினைனா பயன்படுத்தினான். ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ இயங்குன்னு வந்திருக்கு. இயங்கினால் செய்வினை, இயக்கப்பட்டால் அதுனா செயற்பாட்டு வினை, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ரைட்டா. இதில் நான் ஆப்ஷன் போட்டிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக நீங்களே ஃபுல் பண்ணிடுவீங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து பொருத்தமான பெயரிடுகளை எல்லோருக்கும் இனிய வணக்கம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த நம்பர்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஊர்தி ஊர்தினா மெதுவாக தான் போதும், காலம் வேகமாக தான் ஓடும். சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது தான். இணையத்திலேருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அனைத்தையும் பொதுவாக காட்டு. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடைப்புக்குறிக்குள் கேட்டுள்ளவர் தொடர்களை மாற்றுக. வினா தொடராக மாற்றுங்க. கேள்விக்குறியாக மாற்றுறான். பார்த்தாலே தெரிஞ்சிடும். கேள்விக்குறியாக மாற்றினா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நம் முன்னோர்கள் இயற்கையோடு எந்த வாழ்வு நடத்தினாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியை போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இசை அடுத்து என்னது? இசையின்றி அமையாது பாடல் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இசையோடு அமையும் பாடல், உடன்பாட்டு தொடர்னா இது அமையாது, இசையின்றி அமையாது பாடல்னு வேறு மாதிரி சொல்கிறான். உடன்பாட்டுன்னா இசையோடு தான் அமையும் பாடல், அவ்வளோதான். அமையாதுங்கிறத அமையும்னு போடுறான். அடுத்து என்ன ஒன்று? கட்டளை தொடராக மாற்றுங்க. நீ இதை செய் என கூறினேன் அல்லவா, செய், அவ்வளோதான். நீ இதை செய், அவ்வளோதான். கட்டளை தொடர்னா இவ்வளோதான், முடிஞ்சு வச்சு, ரைட்டாக உங்களுக்கு. ஸோ அடுத்தது வேர்ச்சொல்களை வைத்து சொற்றொடரை உருவாக்குக. அடே அப்பா, தா அப்படிங்கிற வார்த்தையை உடன்பாட்டு வினைத்தொடராகவும் பிறவினைத்தொடராகவும் மாற்றலாம். தா அப்படின்னா உடன்பாட்டுனா தந்தேன் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினைத்தொடர், தந்தேன், அவ்வளோதான். அடுத்து தருவித்தேன் அப்படின்னா பிறவினைத்தொடர். தந்தேன்கிறது உடன்பாட்டு வினைத்தொடர், தருவித்தேன் அப்படிங்கிறது பிறவினைத்தொடர், அவ்வளோதானே, ரைட். கேள் அப்படிங்கிறது எப்படின்னா வினானா கேட்டாயா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கொடு அப்படிங்கிற கேட்டாயா, அவ்வளோதானே, அது வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து என்னது? கொடு செய்தித்தொடர் கட்டளைத்தொடர். கொடு அப்படின்னா செய்தித்தொடர்னா நீ அதை கொடு. செய்தினா என்னது? நீ அதை கொடு அப்படிங்கிறது செய்தித்தொடர். கட்டளைத்தொடர்னா நீ கொடு அப்படி கட்டாயமாக சொல்கிறது, நீ கொடு. நீ அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சேர்த்துக்கணும். அடுத்து பார் அப்படிங்கிறது 3 சொல்லியிருக்காங்க. அடே அப்பா, 3னா பார் அப்படின்னா பார்த்தான் செய்வினைத்தொடர், பார்த்தான் செய்வினைத்தொடர். செயற்பாட்டு வினைத்தொடர்னா பார்க்கப்பட்டான். ஃபஸ்ட்டு பார்த்தான், அடுத்து பார்க்கப்பட்டான், அடுத்தது பிறவினைத்தொடர்னா பார்க்க செய்தான். பார்த்தான், பார்க்கப்பட்டான், பார்க்க செய்தான், அவ்வளோதான். ஸோ இதில் செயற்பாட்டு வினையிலையும் பிறவினையில் தான் இருக்கணும். படுபட்டதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பார்க்கப்பட்டான், பார்க்க செய்தான், இந்த 2 வார்த்தையை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை வினா. இந்த சிந்தனை வினாவை பொறுத்தளவுக்கு இது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிற வேண்டியதில்லை. சரியானவை விளக்கம் தருக. மேற்கொண்டதில் எது சரி எது தவறுன்னு ஒரு விளக்கம் கேட்குறாங்க. அப்போ எது சரி எது தவறுன்னு பார்த்துருமா? ஃபஸ்ட் எடுத்தன அவை யாவும் இருக்கின்றன. ஃபஸ்ட் எடுத்தன தவறு. அவை யாவும் இருக்கின்றன. அவைங்கிறது பன்மை, யாவுங்கிறது ஒருமை. அவைங்கிறது பன்மையா, யாவும் அப்படின்னா அது ஒருமை. அப்போ பன்மைனா இப்படி வச்சுக்கலாம், பன்மை, அப்போ ஒருமை. அப்போ பன்மைனா பன்மை தானே வரணும், அப்போ அது தப்பு. அவை யாவையும் இருக்கின்றன, அது சரி. அவை யாவையும், அப்போ யாவையும் அப்படின்னு இருக்கணும், யாவும் இருக்கக்கூடாது, யாவையும், அப்போ இது ரைட்டு. அடுத்து அவை யாவும் எடுங்கள், தவறு. அவை யாவும் எடு அப்படிங்கிறது தான் கரெக்ட். அவை யாவும் எடு, யாவுங்கிறது ஒருமையா, அவைங்கிறது ஃபுல்லாக பன்மை. இங்கே பன்மை இருந்தால் இங்கேயும் பன்மை இருக்கணும், ரைட்டா? இப்போ எடுங்கள்னு இருக்குது, அப்போ எடு அப்படின்னு இருக்கணும். யாவுங்கிறது ஒருமை, அப்போ அவை யாவையும் எடு அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தவறு தான். அடுத்து அவை யாவையும் எடுங்கள், அடுத்தது அவை யாவையும் எடுங்கள், அது சொல்லிட்டோமா? அடுத்தது அவை யாவற்றையும் எடுங்கள், அது சரியானா சரிதான். அவை யாவற்றையும் எடுங்கள், அது சரிதான், அதுவும் சரிதான். அப்போ இதுவும் தவறு தான். அவை யாவையும் எடுங்கள் அப்படிங்கிறதும் தவறு தான். அவை யாவையும் எடுங்கிறது தான் கரெக்ட். இங்கேயும் சரி. இங்கே இங்கள் வரவே கூடாது. அவை யாவற்றையும் எடுங்கள் மட்டும்தான் வந்துருக்கணும். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட், இது சரி. மிச்சம் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு தான். மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே என்னது? தவறு தான், ரைட், ஓகே.
யாவும் எடு, அங்கேயும் தப்பு தான். அவை யாவும் எடு அப்படிங்கிறதான் சரி, அவை யாவையும் எடு அப்படிங்கிறதான் சரி. இந்த இங்கள் வரவே கூடாது. யாவற்றையும் வந்தால் தான் இங்கள் வரணும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ரைட், பார்த்துக்கலாம். அடுத்தது ரைட். அடுத்து குழுவில் விடுபட்ட வரிசையை வச்சு இந்த வார்த்தைகளை வந்து உருவாக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஒரு இது மாதிரி தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது உங்களுக்கு ஈஸி தான். நாவாய் அப்படிங்கிறது வங்கம், மரம்னா மானு, துறை தாலிசம், தன்வினை பிறவினை, அதுக்காக அது இருக்குது. தமிழ் விடுத்துதுங்கிறது சிற்றிலக்கியம். விடுபட்ட இடத்திற்கு தேவையானது ஏதோ வண்ணம் 100, வனப்புனா 8, குணம்னா 10, அது இனம்னா 3 இனம் அப்படின்னு சொல்லிக்கலாம். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, இது தமிழேன்னு வந்திருக்கு. இயப்பும் வந்திருக்கு. இயப்பு, இது மோனை எதுக்கு இயப்பு உங்களுக்கு தெரியும் ரைட்டா. இப்போ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை, இரண்டாம் எழுத்து அப்படிங்கிறது தான் இந்த பி இதெல்லாம் வந்திருக்கு. அப்போ எதுகையும் வந்திருக்கு. அடுத்து தமிழே இயப்பும் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். அடுத்து அழியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தாமணி, இதெல்லாம் வந்து அழியாது, ஒளியாது, சிந்தா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், அவ்வளோதான். அடுத்து இந்த பகுதி எதுவும் தேவையில்லை ரைட்டு. அடுத்து வந்து இந்த மொழி பெயர்க்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இதுக்கான ஆன்சரை நீங்கள் அப்படியே நோட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொழியியல்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க, லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல் அப்படியே ஃபுல் பண்ணிக்காங்க. மொழியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்ரேச்சர்னால் உங்களுக்கு தெரியும் இலக்கியம், அது ஈஸி தான். லிட்ரேச்சர்னால் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொழி ஆய்வறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மொழி ஆய்வறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கவே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பன்மொழி அறிஞர்னு சொல்லுவாங்க. இது மொழி ஆய்வறிஞர், இது பன்மொழி ரைட்டா. அந்த பாலின் இருக்குல்ல, அப்போ என்னென்னா பன்மொழி அறிஞர் அப்படின்னு சொல்லணும். இப்போ இது போன் வந்துருச்சுல, அந்த போன் வந்துட்டாலே ஒளியியல் ஆய்வறிஞர், இது ஒளியியல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒளியியல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா போனட்டிக்ஸ் அப்படின்னா அந்த சவுண்ட்ஸ் தானே ஒளியியல்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இது ஒளியியல், இது ஒளியியல் ஆய்வறிஞர். அடுத்து வந்து மொழியியல், இது மொழியியல் ஆய்வறிஞர். அடுத்து இது இலக்கியம், இது மட்டும் பன்மொழி அறிஞர். ஸோ இதை எழுதிக்காங்க ரைட். அடுத்து இந்திய மொழிகளின் மூலமும் வேறும், இது என்ன சொல்கிறாங்க, இந்த இதுக்கு வந்து திகழ்னு முடிஞ்சிருக்கு. வேறுமாக தமிழ் திகழ்கின்றது. இந்திய மொழிகள் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்கின்றது. அடுத்து வைதேகி நாளை நடுபெறும் கவியரங்கில் கலந்து கொள்வாள். உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றார்கள். தவறுகளை திருத்தினான். இதான் வினைமுற்றா மாற்றுறது. அப்படி தான் முற்றணும். வினைமுற்றுனா அந்த வினை முடிஞ்சிடணும். வினை வந்து எப்படி என்ன செஞ்சிடணும் எப்பயுமே. இப்போ திகழ்கின்றது அப்படின்னாதே வினை முடியும். கலந்துகொள் அப்படிங்கிறது கட்டளையாக போயிடும். கலந்து கொள்வாள், ஏன்னா வைதேகி வந்திருக்காங்க, லேடிஸ் வந்தனால நம்ம கலந்து கொள்வாள் அப்படின்னு சொல்லணும். பேசு அப்படிங்கிறது இல்லை, பேசப்படுகின்றன. செல் அப்படிங்கிறது இல்லை, சென்றார்கள். திருத்து, அது வினையச்சமாயிரும், திருத்தினான் அப்படிங்கிறது ரைட்டாப்பா. ஸோ ஓகே. அடுத்தது தொடரை பழமொழி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இளமையில் கல்வி கன்றால் முதுமையில் இன்பம், அவ்வளோதான். இளமையில் கல்வி, முதுமையில் இன்பமாக இருக்கலாம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், இது தெரிஞ்சது. அடுத்து கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லாடாதேன்னு சொல்லுவாங்க. கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு, அவ்வளோதானே ரைட்டு ஓகே. அடுத்தது இது தங்கப்பா, இந்த பாட்டு நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து அந்தாதி சொற்களை வரிசைப்படுத்துக, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு, அது ஒன்று ஈஸி தான். அடுத்தது அகராதி, இதை வந்து அகராதியில் காண்க. நயவாமைனா என்ன அப்படிங்கிறது இது அகராதியில் காண்கங்கிறாங்க. ஸோ நயவாமை அப்படின்னா என்னதுன்னா விரும்பாமை. அதற்கான ஆன்சர் என்னென்னா நயவாமை அப்படின்னா விரும்பாமை. அதோடைய அகராதினா ஆன்சர் அதுதான், விரும்பாமை. இப்போ கிளத்தல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா எழுப்பல், சொல்லுதல், பேசுதல்னு சொல்லலாம்.
கிளத்தல் அப்படின்னா ஏதாவது கிளறிக்கிட்டே இருப்பியாடா, அப்போ எழுப்பல் இல்லாட்டி சொல்லிகிட்டே இருப்பியாடா, அதாவது இல்லாட்டி ஏதாவது பேசிகிட்டே இருப்பியாடா அப்படிங்கிற மாதிரி எழுப்பல், சொல்லுதல், பேசுதல்னு அர்த்தம். கேள்பு அப்படிங்கிறது என்னென்னா நன்மைன்னு அர்த்தம். கேளியா, வாய் விட்டு கேளியா அப்படின்னா நன்மை கிடைக்கும். புரிசைனா உங்களுக்கு தெரியும், புரிசைனா மதில் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். செம்மல் அப்படின்னா அரசன், செம்மல் அப்படின்னா அரசன். அரசன் சொல்லலாம் நிறையா வார்த்தைகள் இருக்குது, இந்த இடத்துல அரசன் மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க இப்போதைக்கு. அரசன். அடுத்து அருகன், என்னது அரசன், அருகன், தலைமகன். நான் அதுக்கு ஆன்சரை ஃபுல் பண்ணி உங்களுக்கு தரேன். அடுத்து பழம்பு, என்னது பழம்பு. அடுத்து புதல்வன், அரசன்னாலும் புதல்வன்னாலும் ஒன்று தானே. பெருமை மிகு வார்த்தை, செம்மல்னா பெருமை மிகு வார்த்தை. செம்மலை நீரை கூட சொல்லுவோம், நீர் வந்து செம்மையாக வருது. தருக்கு அப்படிங்கிறதுன்னு சொல்லலாம், செம்மையை தருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ வார்த்தைகள் இருக்குது அதுக்கு அகராதியில், ரைட்டாப்பா. ஸோ அடுத்தது இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இறந்த காலம், நிகழ்காலம்னா இப்போ நான் வந்தேன், இறந்த காலம். அப்போ நிகழ்காலம்னா வருகின்றேன், நிகழ்காலம்னா அதானே. எதிர்காலம்னா வருவேன். அடுத்து நாங்கள் வந்தோம், வருகின்றோம், வருவோம். அடுத்து நீ வந்தாய், வருகிறாய், வருவாய். இதெல்லாம் ஈஸி தான், நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவர் வந்தார், வருகிறார், வருவார். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து பாருங்கள், இந்த எழுவாய், இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறாங்கன்னா தன்வினை பிறவினையாக மாற்ற சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், வினை அடி கொடுத்துட்டாங்க, வினை அடி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் திடலில் ஓடினேன், தன்வினை. திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் அப்படிங்கிறது பிறவினை, ரைட்டு. திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் அப்படிங்கிறது பிறவினை, ரைட்டா. நான் திடலில் ஓடினேன், ஷார்ட்டாக முடிஞ்சால் தன்வினை இருக்கும். அதே திடல் வந்து அது செய்யப்பட பொருள், திடல்ங்கிறது ஒரு செய்யப்படு பொருள். அடுத்து மிதிவண்டியை ஓட்டினேன், அந்த இதே மாறுதில்ல, அதுதான் பிறவினை, ரைட்டா. அதான் சொல்லுவாங்க எழுவாய், எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலைன்னா அது ஒன்று. அடுத்தது செய்யப்படு பொருள் அது அதாவது அது வந்து செய்வினை செயற்பாட்டு வினைக்கு அது செய்வினைன்னு சொல்லுவாங்க. செய்யப்படு பொருள் எழுவாய் பயனில் வந்து அது செயற்பாட்டு வினைக்கு வரும்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த ரூலு. ஸோ அந்த மாதிரி தான் இதை கரெக்டாக பார்க்கணும், அந்த வினை வந்து எப்படி மாறுதுன்னு பார்க்கணும். அப்போ திடல் அப்படிங்கிற வார்த்தை இப்படி மாறுது, பிறவினைனா அப்படி மாற்றிடணும், செய்யப்படும் பொருள் அப்படி இங்கிட்டு வந்துடுது. அப்போ காவியா வரை அப்படின்னு வந்திருக்கு, ரைட்டா. அப்போ என்னென்னா இதை தன்வினையாக மாற்ற சொல்கிறாங்க. தன்வினை என்ன வரணும்னா எழுவாய் அப்படிங்கிறது இருக்குது. தன்வினையில் என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவியா போட்டியில் வரைந்தால் முடிஞ்சு. காவியா போட்டியில் வரைந்தால் இது தன்வினை. காவியா போட்டியில் ஓவியத்தை வரைவித்தாள் அப்படின்னா பிறவினை, அவ்வளோதான். அடுத்தது என்ன இருக்குது, கவிதை அப்படிங்கிறது பாருங்க. கவிதை மலையில் நனைந்தேன் அது தன்வினை. கவிதை மலையில் நனைவித்தான் அப்படிங்கிறது பிறவினை, நனைவித்தான் அப்படின்னு வரணும். புரியுது உங்களுக்கு. இலை வேகமாக அசைந்தது, இலையை வேகமாக அசைவித்தது. காற்று இலையை வேகமாக அசைவித்ததுன்னா தான் அது பிறவினை. இப்போ மலை மண்ணை சேர்த்தது இது தன்வினை. மலை மண்ணை சேர்ந்தது தன்வினை. மழை நீரை மண்ணில் சேர்த்தான் அப்படிங்கிறது பிறவினை. புரியுதா உங்களுக்கு. இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் அப்படி எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு அதெல்லாம் புரியும், ரைட். கலைச்சொற்களை அறிவோம், எந்த கலைச்சொற்களையும் விட்டுறாதீங்க. கடைசியில் ஒரு ரிவிஷன் கலைச்சொற்கள் தனியாக கொடுப்போம். உருபன் அங்கங்கே பார்த்துடணுங்கிறது தான். உருபன் அப்படின்னா அது பெர்ஃப்யூம் மாதிரி இருக்குது. அந்த இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டாக. உங்களுக்கு இப்போ இந்த போன் அப்படின்னு வந்தாலே ஒலி போன் மீ அப்படின்னா அப்போ ஒலியன் அப்படின்னு வச்சுக்கணும், ரைட்டா. அடுத்து கம்பேரிட்டிவ் கிராமர், ஒப்பிலக்கணம், இதெல்லாம் அதாவது தெரிஞ்சது பிரச்சனை இல்லை. லெக்சிகான் இதுவும் தெரியும், பேர் அகராதி லெக்சிகான். ஆனால் நம்ம புதுசாக நம்ம வந்து சில வார்த்தைகள் வந்து என்ன தான் நம்ம ஆங்கிலம் படித்திருந்தாலும் நிறைய வார்த்தைகள் புதிதாக கேள்விப்படும் போது நம்ம கஷ்டமாக தான் இருக்கணும். அதை சின்ன பிள்ளையை கற்றுக்கிற மாதிரியே நம்ம கற்றுக்கணும். அப்போ லெக்சிகான் அப்படின்னா பாப்கார்ன்னாலே பெருசாக தான் இருக்கும். அது மாதிரி லெக்சிகான்னா பேர் அகராதி, இது ஈஸி தான். அடுத்து போன் அப்படின்னாலே சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும், ஒலி அப்படின்னு, ரைட்டா. அடுத்து வந்து உருபன், அடுத்து என்னது உருபன், ரைட்டா. மற்புமி என்னது அந்த உருபன்.
இந்த மாறு வேஷத்துக்கு வருவாங்க பாருங்கள், அப்படி வச்சுக்கோங்க. மாறு வேஷத்துக்கு வந்தால் அந்த உருவம் வந்து மாறி வரும். இந்த 10th படித்தவங்க 12th படித்தவங்க இன்னும் டிகிரி படித்தவங்க நிறையா வார்த்தைகள் வந்து தெரியாமல் கூட இருப்பீங்க. ஸோ அதனால் சின்ன பிள்ளை மாதிரி கற்றுக்காங்க. நீங்கள் மாறு வேஷம் வந்துட்டு அந்த உருபன் அப்படின்னு சொல்லி வச்சுக்காங்க, அது ஈஸியாக இருக்கும். அறிவை விரிவிசை, ஆமாம் திராவிட ஒப்பிலக்கணம் கால்டுவெல் தான். மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும், மனவை முஸ்தபா. மனவை முஸ்தபானா முஸ்தபா அப்படின்னு ஒரு படம் நீங்கள் தெரியும், முஸ்தபா காதல் தேசம் நினைக்கிற ஒரு படம். அவர் மொழிபெயர்ப்பில் ஒருத்தர் பணக்காரராக இருப்பார், ஒருத்தர் பாவம் ஏழையாக இருப்பார். அந்த மாதிரி மனவை முஸ்தபா. மனவைனாலே 2 பேர், மொழியும் ஒளியும் பார்த்துக்காங்க. அடுத்து தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் சொக்கன். சொக்கன்னாலே மாணவர்களுக்கான தமிழ் சொக்கனியா, நீ சொக்கநாதரியா, சூப்பராக அந்த கையேடு வச்சுருக்கப்பா, அதான் சொக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ ஓகே, இது முடிஞ்சிருச்சா? அடுத்தது இயல் 2. ஸோ அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆகிருக்கு ஒரு இயலுக்கு. சரி, ஒரு இயலுக்கு 1.25 மணி நேரம் ஆகுது. அப்போ அடுத்தடுத்த இயல் வரும்போது சார் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்கும். ரைட்டுப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. இப்போ மொழித்திறன் பயிற்சி எல்லாம் எழுதியிருக்கேன்ல, ஸோ அதை உங்களுக்கு ஆன்சர் ஃபுல் பண்ண காப்பியும் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன். ஆனால் உடனே தர முடியாது, பட் ரெடி பண்ணி தருவேன். நீங்கள் ஜஸ்ட் இதில் தெரிஞ்சுக்கிட்டதை நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா ஈஸி. அதை ப்ராக்டிஸ் பண்ண வரும். எக்ஸாமெல்லாம் 4 ஆப்ஷன் பார்த்து ஈஸியாக அடிச்சுருவீங்கப்பா, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. மொழித்திறன் பயிற்சி ஒரு 4 யூனிட்டுக்கு மட்டும்தான் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக உங்களுக்கு ஈஸியாகிடும். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூப்பா. தேங்க்யூ.